Praise be to God. Once again, we thank God for bringing us together in this manner during the coronavirus problem across the globe. We glorify God for such a provision to learn from the Word of God. Greetings to all of you from Kodambakam Christian Assembly, Chennai, in the glorious name of our Lord and Savior, Jesus Christ. For opening prayer, I request Brother Emmanuel Joseph from Karur district, Brother Emmanuel Joseph from Karur district to open with a word of prayer. Brother Emmanuel Joseph. Yes, brother. Take them, brother. கேக்குதுங்க. Please. Okay. எங்களை அளவில்லாமல் நேசித்து வழிநடத்துகிற அன்பின் பரலோக பரமபிதாவே, நல்ல தேவனே, இந்த நாளின் இரவு வேலைக்கான நடு செலுத்துகிறோம், துதிக்கிறோம். நீர் எங்களோடு கொண்டு மட்டுமா எங்களை வழிநடத்தினை பாதுகாத்து நம்முடைய அன்புக்காக இறக்கத்திற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தாவே, கடந்த நாட்கள்லாம் ஆண்டவரே நாங்கள் உமது கிருபையினாலே அநேக பாடங்களை கற்றுக்கொண்டு வருகிறோம். அண்ணன் ஜோசப் ராஜன் மூலமாக ஆண்டவரே இந்த உபதியாவை குறித்ததான தீர்க்கதரிசனங்களை கர்த்தாவை கேட்டு வருகிறோம். அது மூலமாக ஆண்டவரே அநேக ஆசீர்வாதங்களை கொடுத்து வருகிற நடு செலுத்துகிறோம். கர்த்தாவே, அநேக ஆண்டு இந்த நாட்களிலே அநேக கவலைகளினாலே கலங்கி தவிக்கின்ற இந்த வேலையிலே கர்த்தாவே, நல்ல வகை தெரிந்து கொண்ட மரியாதை போல நாங்களும் உமது பாதங்களிலே அமர்ந்து கர்த்தாவே உமது மெல்லிய சித்தத்தை கேட்கும்படியாக கொடுத்துக்கிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அன்பின் தேவனே, இந்த நாளை நீ ஆசீர்வதித்து தாரும். அநேகருக்கு இதை பிரயோஜனமாய் மாற்றித் தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். பேசுகிற அணியை வல்லமையை எடுத்து பயன்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாட்டில் ஏற்பட்டதான ஒரு பாரத்தை உமது பிள்ளைகளுக்கு நீ கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக இதை எடுத்து நடத்துகிறதான கோட்டம்பாக்கம் சபையாருக்காக ஜெபிக்கிறோம். சந்தோஷ் ஜான்சன் சவருக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஒரு பேராக ஆசிரியமா ஜெபிக்கிறோம். இதுல இணைந்திருக்கிறதான ஒருவரையும் நீ கர்த்தாவே ஆசீர்வாதத்தை வழி நடத்தும் பாதுகாத்துக் கொள்ளும். இந்த நாளில் கர்த்தாவே நீதாமே எங்களோடு இடப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த ஜூம் எந்த விதமான பிரச்சனைகளின்றி கர்த்தாவே நல்ல முறை நடப்பதற்கு வேண்டிய எல்லா கிருபைகளையும் தாரும். எல்லா துதினமைக்கே செலுத்துகிறோம். கர்த்தர் ரட்சகரும் மீட்பெருமான இயேசு கிறிஸ்து நல்ல நாமத்திலே நீங்கள் ஜெபத்தை இருக்கிறோம். ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். Thank you, brother, for the prayer. Now for the next, we are going for the song we usually sing after the opening prayer. Today evening, I request my parents, Brother Johnson Tharian and family, to lead us in a song. Brother Johnson Tharian and family from Chennai to lead us in a song. Come on. Yes, we can hear. பாதம் பணிந்தேன் என்னாலும் தூதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். எசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, எசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. பரிசுத்தமே பரவசமே பரனே சரணே வரம்பொருளே. பரிசுத்தமே பரவசமே பரனே சருளே வரம்பொருளே. தேடினதார் கண்டடைந்தே, பாடிட பாடல்களீந்தளித்தே. தேடினதார் கண்டடைந்தே, பாடிட பாடல்களீந்தளித்தே. உம்பாதம் பணிந்தேன் என்னாலும் தூதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். எசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, எசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. நெருக்கத்திலே உம்மை அழைத்தே, நெருங்கி உதவி எனக்கு அளித்தீர். நெருக்கத்திலே உம்மை அழைத்தே,
நெருங்கி உதவி எனக்களித்தீ திசை கட்டெங்கும் அலைந்திடாமல் தீவிரம் வந்தென்னை தாங்குகின்றீ திசை கட்டெங்கும் அலைந்திடாமல் தீவிரம் வந்தென்னை தாங்குகின்றீ உம்பாதம் பணிந்தேன் என்னாலும் தூதியே உம்மை அன்றி யாரை பாடுவே ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதேன் ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதேன் என் இதயா தெய்வமே நீ எனது இறைவா ஆருயிரே என் இதயா தெய்வமே நீ எனது இறைவா ஆருயிரே நேசிக்கிறே இயேசுவே நேசமுகம் என்று கண்டிடுவே நேசிக்கிறே இயேசுவே நேசமுகம் என்று கண்டிடுவே உம்பாதம் பணிந்தேன் என்னாலும் தூதியே உம்மை அன்றி யாரை பாடுவே ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதேன் ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதேன். Thank you, Papa and Mummy, for the song. The song is an evergreen song, always ringing in our ears for many decades, and I don't know, even for a century maybe. A blessed song in Tamil songbook, in the Sthanapadi, I don't know the song number. Anyway, it's one of the best songs that we can ever sing or hear. For many, many years we have sang and to sing in the years to come. We glorify God for the singing. We thank both of them for singing in a wonderful way. May the name of the Lord be glorified. Once again, we bring greetings from Kodambagan Christian Assembly, Chennai, in the most blessed name of our Lord and Savior, Jesus Christ. We welcome one and all of you from different parts of India and abroad, so that the Lord's name may be glorified through each one of us. We are here to learn the word of God, and today the messenger, the servant of God who will bring the word of God to us is Evangelist Joseph Rajan from Ebenezer Gospel Hall, Coimbatore. Ebenezer Gospel Hall is one of the oldest assembly in Coimbatore. When I was studying there in Coimbatore for my engineering, I happened to visit there in late 1980s, and I thank God for that assembly. Praise be to God for this assembly, and we also praise God for Brother Joseph Rajan, for him expounding from various scripture portions in different parts of India. We glorify God for him. From 11th onwards, 3 days, on 11th May, 15th and 17th May, 3 classes he has been taking from the book of Obadiah, the minor prophet, the book of Obadiah. To be very honest, I have learned from various minor prophets like Jonah, Joel, or Malachi, but Obadiah is a minor prophet I have rarely seen in my career, and I thank the evangelist Joseph Rajan for bringing it to light to many of us from the book of Obadiah, that it may help us, motivate us in the future to learn more from this book and glorify God through the word of God. Now, for the blessing of the message,
I request Brother Jonathan David from Adambakam Christian Assembly, Chennai, to pray for the blessing of the message. Brother Jonathan David from Chennai. கேக்குதுங்களா பிரதர்? கேக்குதுங்க. மகா இரக்கமும் கிருபையும் தயவுள்ள தேவனாகிய கர்த்தாவே, துதிகளின் மத்தியில் வாசமா இருக்கும் ஜீவனுள்ள தேவனே, மகிமையின் ராஜாவே, இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள ஆண்டவரே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அன்பின் நேசரே, விதமாக கர்த்தாவே, இந்த கர்த்தாவே எல்லாருமாக அவரவர் இடங்களில் அடைபட்டிருக்கும் இந்த நாட்களிலும் கூட கர்த்தாவே விதமாக ஆண்டவரே மாலை நேரத்தில் விதமாக கர்த்தாவே கர்த்தருடைய வசனத்தை கேட்க முடியாய் ஆண்டவரது கொடூரமான நாட்டிலே கூட உமக்கென்று ஆதாயப்படுத்திக் கொள்ள முடியாது தந்திருக்கிற ஸ்லாக்கியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த டெக்னிக்கல் மீடியா மூலமாக கர்த்தாவே கர்த்தருடைய தாசனுக்கு கொடுத்துக்கிறது பாரத்துக்காய் ஸ்தோத்திரம், பிரயாசத்துக்காய் ஸ்தோத்திரம். அவர் எடுத்துக்கொள்ளுகிற ஒவ்வொரு பிரயாசங்களை திருவின் சன்னிதானத்தை ஜெபிக்கிறோம். சந்தோஷ் ஜான்சன் சகோதரருக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அவரை வல்லமையாய் கர்த்தாவே நீர் அநேக இடங்கள் எடுத்து உபயோகப்படுத்துக்காய் ஸ்தோத்திரி நாட்களிலே கர்த்தாவே அநேக கர்த்தர் தேவ ஊழியர்களை ஆண்டவரே விதமாக கூட்டி சேர்த்து அவர்கள் மூலமாக அநேக கர்த்தா பரிசுத்தவான்களுக்கு கர்த்தர் வசனத்தை அறிந்து கொள்ள முடியாது, இன்னும் ஆழமாக அறிந்து கொள்ள உற்சாகப்பட சோர்ந்து போகாதபடி கர்த்தாவே கர்த்தர் வசனத்திலே நாங்கள் தைரியப்பட நீர் தாமே சகோதரர் கொடுத்துக்கிற ஸ்லாக்கியத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஜீவனுள்ள தேவனாய் கர்த்தாவே உடைய தெய்வீக திட்டத்தின்படி இந்த நாளிலும் கூட கர்த்தாவே கர்த்தருடைய சமூகத்தில் நாங்கள் யாவருமாய் கூடி வந்து தேவ கர்த்தருடைய ஊழியக்காரன் கர்த்தாவே ஜோசப் ராஜின் மூலமாக நாங்கள் தேவ செய்தியை கேட்க முடியாய் கூடி வர செய்தி தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். அவருடைய பெற்றோருடைய கர்த்தாவே சந்தோஷமான பெற்றோருடைய பாடல்களை கேட்கும்படி கிருபை செய்திருக்காங்க ஸ்தோத்திரம் கர்த்தாவே. கூடி வந்திருக்கிற யாவரையும் கருவின் கரங்கள் இப்படி ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, நாங்கள் சரீர பிரகாரமாக வெவ்வேறு இடங்களை தூரமா இருந்தாலும் ஆவிக்குற நிலையில நீர் எங்களை எல்லாரையும் கர்த்தாவை ஒருமுகப்படுத்தி ஒருமைப்பாட்டில் கொண்டு வந்து தேவரி தாமையை கூட்டி சேர்த்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த நேரத்தை நம்முடைய கிருபையின் கரங்கள் இப்படி ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எந்த விதமான டெக்னிக்கல் ஸ்நாக்ஸ் ஏற்படாத இப்படி காத்துக்கொள்ளும். இந்த வசனம் எங்கள் ஒவ்வொருக்கும் பிரயோஜனமா கிருபை தாரும் கர்த்தாவே. பலப்படுத்துகிற கர்த்தர் நீர் காமி சோதரும் கிருபையின் கரங்கள் இப்படி ஜெபிக்கிறோம். நீர் ஆண்டு கொள்ளும்படி நடத்தும். மீட்பெரும் மரும ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் தாழ்மையோட ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன். Thank you, dear brother Jonathan David. He is the elder of Adambakam Christian Assembly. We glorify God for him. Now, if there is any technical problem during the course of the meeting for the next 45 minutes or 1 hour, we beseech you, we pray each one of you to join back and we'll rejoin with the message. Now, for the time, we hand over the time to Brother Joseph Rajan for the message. Praise the Lord. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. மறுபடியுமாக மிகுந்த மகிழ்ச்சியோடு கூட நாம் அனைவரும் இந்த நாளில் கூடுவதற்கான ஒரு வாய்ப்பை கொடுத்தார். புதிய நாளுக்காகவும் புதிய கிருபைகளுக்காகவும் நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாள் நமக்கு ஆண்டவருடைய சத்தம் கேட்பதற்காக மறுபடியும் ஒரு வாய்ப்பை கொடுத்ததற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். நாம் பாடினது போல நம்முடைய உள்ளத்தின் ஆசை இங்கே பாடல் மூலமாக நாம் கேட்டோம். நேசிக்கிறேன் இயேசுவே உம் நேச முகம் என்று கண்டிடுவேன். நேசிக்கிறேன் இயேசுவே உம் நேச முகம் என்று கண்டிடுவேன். உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மையன்றி யாரை பாடுவேன் ஏசையா, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. இந்த அருமையான பாடலை என் மூத்த சகோதரர் குறிப்பாக தகப்பனும் தாயுமாய் நல்லுகிற அங்கிள் ஆண்டி பாடினதற்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். அவருடைய பார்க்கவும் அவருடைய குரலை கேட்கவும் அவர்களாலே ஊக்குவிக்கப்படவும் தேவன் கிருபை தந்ததற்காய் ஸ்தோத்திரம். ஆகவே இந்த நாளில் நாம் ஒபதியாவின் புத்தகத்திற்கு வேகமாய் திரும்புவோம். மிச்சமுள்ள நேரத்தை சீக்கிரமாய் நான் அதை தியானித்து நிறைவு செய்ய வேண்டும் என்று இன்றைக்கு நான் விரும்புகிறேன். ஆகவே ஒரு வேகமான ஓட்டம் இன்றைக்கு ஓடும்படியாக பிரயாசப்படுகிறேன். நீங்களும் ஜெபத்தோடு கூட என்னோடு கூட ஓட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ளுகிறேன். ஒபதியாவின் புத்தகம் எடுத்து வைத்துக் கொள்ளுவோம். ஒபதியாவின் புத்தகம் வேத புத்தகத்திலே அந்த பக்கம் வேண்டுமானால் 1071வது பக்கம் நினைக்கிறேன். 1071வது பக்கம்.
நாம் ஒபதியா புத்தகத்தை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த நாளில் ஒபதியாவின் புத்தகத்தை நாம் முழுமையாக அதில் அடங்கி இருக்கக்கூடிய உட்பொருட்களை நாம் பிரித்து படிக்கும்படியாய் பிரயாசப்பட போகிறோம். இதுவரைக்கும் சொல்ல வேண்டுமானால் ஒரு முன்னுரை படிப்பை தான் படித்தோம் என்று நான் நம்புகிறேன். இப்பொழுது நாம் ஒபதியா புத்தகத்திற்குள்ளாக பிரவேசிக்க போகிறோம். ஆகவே ஒபதியா என்று சொல்லுகிற கர்த்தருடைய ஊழியன் வாயிலாக கர்த்தர் நம்மோடு பேசுகிறதை நாம் கேட்டு அதன்படியாக நம்மை வாழ்வதற்கு ஒப்புக் கொடுக்க ஆயத்தமாகவும் ஜெபத்தோடு நாம் காத்திருப்போமாக. ஒபதியாவினுடைய புத்தகத்தை மொத்தமாக நான் வாசிக்கும் பொழுது ஒருவேளை இதை வாசிக்க வேண்டும், ஆனால் ஒருவேளை நேரம் இல்லாமையினாலே நான் இடையிடையில அதை வாசிக்கிறேன். ஆனால் ஒபதியாவின் புத்தகத்தை மொத்தமாக நாம் பார்த்தால் அதிலே விசேஷமாக ஒரு 3 முக்கிய பொதுவான காரியங்களை பார்க்க முடியும். 3 main observations can be made from the book of Obadiah. ஒன்று, இந்த ஒபதியாவின் தரிசனம் என்று சொல்லி கர்த்தராகிய ஆண்டவர் ஏதோமை குறித்து சொல்லுகிறார் என்று வாசித்தோம். கர்த்தராகிய தேவன், இஸ்ரவேலின் தேவன் ஏதோமை குறித்து பேசுகிறார். அதனுடைய அந்த பொருளினின்று ஒன்றை நான் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். இஸ்ரவேலின் தேவன் மாத்திரமல்ல, இஸ்ரவேல் என்னும் ஒரு கோத்திரத்தாருடைய தேவன் அல்ல. God is not a God of a tribe, a community, even a nation. God is the God of all nations. தேவன் சகல தேசங்களுக்கும் தேவனாயிருக்கிறார். இது நாம் முதலாவது இதன் மூலமாய் புரிந்து கொள்ளுகிறோம். காரணம், யோனா தீர்க்கதரிசியோ நகூமை பார்க்கும் பொழுது தேவன் அஸ்ஸீரியாவின் தலைநகராகிய நினவேக்கு எதிராக தூதுகளை அனுப்புகிறதை பார்க்க முடியும். ஆகவே தேவன் இஸ்ரவேலின் தேவன் மாத்திரமல்ல, ஏதோமின் தேவன் மாத்திரமல்ல, நினவேயின் அஸ்ஸீரியாவின் தேவனுமாய் இருக்கிறார். தொடர்ந்து ஆமோஸின் புத்தகத்திலே நீங்கள் வாசித்தால், முதல் அதிகாரத்திலே வாசித்தால், தேவன் எந்தெந்த தேசங்களை குறித்து கவலைப்படுகிறார், எந்தெந்த தேசங்களுக்காக அவர் செய்திகளை அனுப்புகிறார் என்று நான் பார்க்க முடியும். ஆமோஸின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே தமஸ்குவினுடைய பாவங்களை குறித்து சொல்லும் பொழுது அராமியர்கள் என்று சொல்லுகிற சிரியா தேசத்தை குறித்து தேவன் பேசுகிறார். God is a God of even Syria என்று சொன்னால் God has a concern for all the nations in the world. அதை போல கீழே நீங்கள் வாசித்தால் அதனுடைய 6ஆம் வசனத்திலே காத்சாவினுடைய என்று வாசிக்கிறோம். அது பிலிஸ்தியருடைய பட்டணத்தை சார்ந்தது. ஆகவே தேவன் பிலிஸ்தியாவினுடைய தேவனாயிருக்கிறார். அதை போல 9ஆம் வசனத்திலே தீருவனுடைய 3 பாதகங்கள் பொய்னீசியா என்று சொல்லுகிற தேசத்திற்கும் தேவனாயிருக்கிறார். அதை போல தொடர்ந்து கீழே வாசித்தால் 11ஆம் வசனத்தில் ஏதோமுடைய என்று சொல்லி வாசிக்கிறோம். அதுதான் ஒபதியாவில் வாசித்தோம். 13ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது தேவன் அம்மோர் புத்திரரின் தேவனுமாயிருக்கிறார். தொடர்ந்து 2ஆம் அதிகாரம் 1 மோவாபின் 3 பாதகங்கள் வாசிக்கிறோம். ஆக மொத்தத்திலே நான் சொல்ல வந்தது, தேவன் இஸ்ரவேலின் தேவன் மாத்திரமல்ல, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவனாய் இருக்கிறார். அதே சமயத்திலே அவர் இஸ்ரவேல் தேவனாய் இருப்பதோடு கூட அவர் தேசங்களுக்கெல்லாம் தேவனாய் இருக்கிறார். He is a universal God என்று சொன்னால் தேவன் ஒரு குறிப்பிட்ட இனத்தவருடைய தெய்வம் அல்ல, அவர் எல்லா தேசத்திற்கும் தேவனாய் இருக்கிறார். சங்கீதம் 24 நான் வாசிக்கிறோம் அல்லவா, பூமியும் அதன் குடிகளும் கர்த்தருடையது, பூமியும் அதன் குடிகளும் கர்த்தருடையது என்று சொன்னால் அவரை பொறுத்தமட்டில் ஜென்டைல்ஸ் அண்ட் ஜூஸ் என்ற வேறுபாட்டை அவர் பார்ப்பதில்லை. அவர் எல்லாருக்கும் தேவனாய் இருக்கிறார் என்று நாம் வாசிக்கிறோம். ஆகவே தேவன் எல்லா தேசத்தாருக்கும் தேவனாய் இருக்கிறார். இதன் மூலமாய் நாம் என்ன அறிந்து கொள்கிறோம்? God is sovereign over all nations. தேவன் சர்வாதிகாரியாய் இருக்கிறார். தேவனுக்கு எல்லா தேசங்களை குறித்தும் அவருக்கு என்ன உண்டு? கன்சர்ன் உண்டு. ஒன்று, அந்த தேசங்கள் எல்லாம் கர்த்தருடையது, அந்த தேசத்தை ஆளுகிறவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தவர் அவரே. 2, அந்த தேசங்களுடைய பாவ பிரச்சனைகளை குறித்து அவர் கவலைப்படுகிறார், கன்சர்ன் உள்ளவராயிருக்கிறார். 3, அந்த தேசங்களை எல்லாம் தண்டிப்பதற்குள்ள அதிகாரமும் தேவனுக்குண்டு என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே the God of the Bible is a God of all nations. It's not a tribal or a community God. ஆகவே இதை நாம் முதலாவது இந்த ஜெனரல் அப்சர்வேஷனிலே இந்த ஓபதியாவின் புத்தகத்தில் என்று நாம் அறிந்து கொள்ள முடியும். 2வது அப்சர்வேஷன் என்னவென்று பார்த்தால், தேவன் எந்த தேசத்தையும் தண்டிக்கும் பொழுது
எந்த அடிப்படையில் தண்டிக்கிறார் என்று பார்த்தால், தேவன் எந்த தேசத்தையும் அழைத்து தண்டனை கொடுக்கும் பொழுது அவருடைய ஜனமாகி அல்லது இஸ்ரவேல் தேசத்தாரிடத்திலே இந்த தேசத்தார் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதனுடைய அடிப்படையில தான் தண்டனை கொடுப்பதை நீங்கள் பார்க்க முடியும். இதிலே பொதுவாக நாம் சிந்திக்கக்கூடிய காரணம், ஏதோமியரை ஆண்டவர் தண்டிக்க போகிறார். எதனால் என்று கேட்டால், அவர்கள் எப்படி இஸ்ரவேல் மக்களை நடத்தினார்கள், on the basis of how they treated the children of God or the nation Israel. ஆகவே இனி வரும் காலத்திலும் நியாய தீர்ப்பை வழங்கும் பொழுது, ஒருவேளை ஆண்டவருடைய வருகைக்கு பின்னதாக நடக்கக்கூடிய அந்த மகிமையின் சிங்காசன நியாய தீர்ப்பில கூட தேவன் மக்களை இரண்டாக பிரிக்கும் பொழுது, இந்த சிறியவரில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அது எனக்கே செய்தீர்கள், இந்த சிறியவனுக்கு நீங்கள் எதை செய்யாமல் இருந்தீர்களோ அதை எனக்கே செய்யாமல் இருந்தீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே தேவன் தேசங்களை நியாயம் தீர்க்கும் பொழுது அந்த தேசத்தார் இஸ்ரவேல் தேசத்தோடு செய்ததின் அடிப்படையிலே தண்டனை கொடுக்க போகிறார். மூன்றாவது அப்சர்வேஷன் என்னவென்று கேட்டால், இந்த புத்தகத்தின் கடைசிக்கு வரும் பொழுது தேவன் இஸ்ரவேல் மக்களிடத்திலே வாக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை நிறைவேற்ற வல்லவர் என்பதை அவர் சொல்லுகிறார். கடைசியிலே ராஜ்யம் தேவனுடையதாயிருக்கும் என்று சொன்னால், இஸ்ரவேல் மக்களுடைய ராஜாவாகிய தேவன் ஆட்சி செய்து முடிப்பார், அல்லது அவர்களை பொறுத்தமட்டில் இஸ்ரவேலுக்கு தேவன் கொடுத்த வாக்கு தத்தங்கள் தேவன் நிறைவேற்றுவார். So God is a God of covenant, or a God who keeps his word and covenant. தேவன் உடன்படிக்கையை பாதுகாக்கிறவர். That means our God is a God of faithfulness. இந்த மூன்று குறிப்புகளை நான் சொன்னேன். ஒன்று, தேவன் God is sovereign over all nations on earth. இரண்டாவது நான் சொன்னது, God punishes the nations on the basis how these nations have treated his own children or his own nation Israel. மூன்றாவதாக நான் சொன்னேன், தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார், அவர் நிச்சயமாக தாம் செய்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவார். நான் தீர்க்க தரிசனங்களை சொன்ன பொழுது ஒரு வார்த்தை ஞாபகப்படுத்தினேன். எதற்கு தீர்க்க தரிசனங்கள் என்று நான் பார்த்த பொழுது, 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்திலே வாசித்தோம் அல்லவா? அங்கு நான் வாசித்தது இவ்விதமாய் வாசிக்கிறோம். ஒன்று, தீர்க்க தரிசனங்கள் நம்முடைய ஆவிக்குரிய பக்தி விருத்திக்காக கொடுக்க பெற்றிருக்கிறது. First, it has been given for our construction or edification, பக்தி விருத்திக்காக. இரண்டாவதாக, this prophecy has been given for our exhortation, புத்திமதி சொல்வதற்காக. So I use the word correction. ஆகவே சீர்திருத்தம் பண்ணி திருத்துவதற்காக அது கொடுக்கப்பெற்றது. மூன்றாவதாக நான் சொன்னேன், இட்ஸ் ஃபார் கன்சோலேஷன், ஆறுதலுக்காக கொடுக்கப்பெற்றது. தீர்க்க தரிசனங்களை வாசித்து நிறைவு செய்யும் பொழுது தெய்வ மக்களுக்கு ஆறுதல் வந்து சேருகிறது. தங்களுடைய ஆண்டவர் தங்களுக்கு வாக்கு கொடுத்ததை நிறைவேற்றுவதிலே அவர் தவற மாட்டார். God will never fail to fulfill his promises and word to his people. So at the finality we can see a God who consoles. ஆகவே இந்த புத்தகத்திலே நீங்கள் பார்க்க முடியும், அதாவது edification, நம்மை கட்டி எழுப்புகிற பாடங்கள் இதில் உண்டு. 1 முதல் 9 வரைக்கும், 10 முதல் அதனுடைய 13ஆம் வசனம் வரைக்கும் நான் பார்த்தால், நான் அதை பின்னால் விளக்குகிறேன். 10 முதல் 16 வரைக்கும், மன்னிக்கவும், அதனுடைய 10 முதல் 16 வரைக்கும், மன்னிக்கும், 10 முதல் 16 வரைக்கும், 10 முதல் 16 வரைக்கும், verses 10 to 16 நீங்கள் பார்த்தால் அங்கே கரெக்ஷன் பார்க்க முடியும், கடிந்து கொள்ளுதலை பார்க்க முடியும். எக்ஸார்டேஷன் சொன்னேனே, அங்கு ஒரு கடிந்து கொள்ளுதல், குற்றத்தை சுட்டி காட்டுகிறதை பார்க்க முடியும். கடைசியிலே 17 முதல் 21 நான் பிரித்த பகுதியை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். The verses 1 to 9, it tells about the word of construction. It gives us a edifying thought. 10 to 16, it gives us corrective thoughts. Otherwise, it exhorts us to correct ourselves. மூன்றாவது 17 to 21, it gives us comfort and consolation because God is faithful. இதை நாம் அடிப்படையாக கொண்டு நாம் சிந்திக்க போகிறோம். ஒபதியாவின் புத்தகத்திற்கு நாம் திரும்பி வர போகிறோம். ஒபதியாவின் புத்தகத்தை படிக்கும் பொழுது பொதுவாக அறிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களை நான் முன்கூட்டி சொன்னேன். இப்பொழுது இந்த புத்தகத்தினுடைய புரிந்து கொள்ளுதலுக்காக, டு
to have a general understanding of this book, I'll try to give an example. இப்பொழுது நீங்கள் பாருங்கள், பொதுவாக நம்முடைய நாட்டிலே மூவகைப்பட்ட வழக்குகள் நீதிமன்றத்திலே நடப்பதை பார்க்க முடியும். மூவகைப்பட்ட வழக்கு என்று சொன்ன ஒன்று, பாதிக்கப்பட்டவர் தன்னுடைய வழக்கறிஞர் மூலமாக கோர்ட்டிலே ஒரு வழக்கை பதிவு செய்கிறார்கள். அதாவது பிளான்டிஃப் அவர் வழக்கை பதிவு செய்து அமிதமாக பிரதிக்கு விரோதமாக அவர் வழக்கை பதிவு செய்கிறார். காரணம், அந்த பிரதியினாலே இவர் பாதிக்கப்பட்டதினாலே பாதிக்கப்பட்டவர் போய் வழக்கு கொடுப்பதை பார்க்க முடியும். ஆகவே அது ஒரு முதலாவது வகையான ஒரு கேஸ் என்று சொல்லலாம். The person who has been affected files a case. அது பொதுவாக இப்பொழுது நடக்கக்கூடிய பொதுவான வழக்குகளை நான் பார்க்கலாம். இரண்டாவது ஒரு விதமான வழக்கு என்று சொல்லுகிறது பொதுநல வழக்கு என்று சொல்வார்கள். அதாவது சமுதாயத்தில் காணப்படுகிற அநீதிகளை பார்த்து அதை தட்டி கேட்க ஆளில்லையே என்ற ஏக்கம் வரும் பொழுது ஏதாகிலும் ஒரு தனிநபர் அவர் நீதிமன்றத்திற்கு சென்று அநீதிக்கு எதிராக வழக்கை பதிவு செய்கிறார்கள். அது இரண்டாவது வகைப்பட்ட வழக்கு. மூன்றாவது வழக்கு என்னவென்று கேட்டால், ஒருவேளை அநீதி நடந்தும் அந்த அநீதியினால் பாதிக்கப்பட்டவர் வழக்கு கொடுக்கவில்லை, அதே சமயத்துல அநீதியை பார்த்த அந்த சமுதாயத்தில் வாழ்கிற ஒரு பிரஜை அல்லது ஒரு குடிமகன் கூட அதற்கு எதிராக வழக்கை பதிவு செய்யவில்லை என்றால், சில சமயங்களிலே நீதிமன்றமே முன் வந்து ஒரு வழக்கை எடுத்துக்கொள்ளும். நாம் அதை அநேக சமயங்களிலே நம்முடைய தமிழ்நாட்டிலும் இந்தியாவிலும் நீதிமன்றங்களிலே பார்த்திருக்கிறோம். ஆகவே அந்த அரசாங்கம் கூட கொடுக்காத வழக்கை நீதிமன்றமே முன் வந்து அந்த வழக்கை எடுத்துக்கொள்வதை பார்க்க முடியும். நான் இங்கே சொல்ல விரும்புகிறது என்னவென்றால், தேவனாகிய கர்த்தர் ஏதோமுக்கு விரோதமாக தானே முன்வந்து ஒரு வழக்கை பதிவு செய்கிறார். அந்த தேவ நீதிமன்றமானது ஏதோமியர்களுக்கு விரோதமாக தானே முன்வந்து ஒரு வழக்கை பதிவு செய்து அதை பரலோக நீதிமன்றத்திலே விசாரணை நடத்தி இப்பொழுது அதனுடைய வெர்டிக்ட், அதனுடைய தீர்ப்பை அந்த பரலோகம் வழங்குகிறது. நான் இப்படி நம்புகிறேன், ஒபதியா என்ற புத்தகம் பரலோகம் ஒரு வழக்கை விசாரித்தது. அந்த வழக்கை விசாரித்து பரலோகத்தினுடைய நீதிபதி இப்பொழுது அந்த வழக்கிற்கு தீர்ப்பு வழங்கினார். அந்த தீர்ப்பினுடைய ஒரு நகலாகத்தான் ஒருவேளை இந்த ஒபதியாவின் புத்தகத்தை நான் பார்க்க முடியும். ஆகவே ஒபதியா, this may be the copy of the verdict against Edomites written by the judge of the whole earth after the trial that took place in the heavenly court. ஏசாவின் சந்ததிகளான ஏதோமியர் தன் சகோதர சந்ததிகளுக்கு விரோதமாக செய்த பாதகங்களுக்கு நீதி அரசரான தேவன் வழங்கிய அந்த தீர்ப்பின் நகல்தான் இந்த ஒபதியா என்ற தீர்க்கதரிசன புத்தகம் என்று சொன்னால் ஓரளவிற்கு அது சரியாக பொருந்தும். ஆகவே இந்த புத்தகத்தை நாம் இப்பொழுது ஏற்கனவே பிரித்தது போல மூன்றாக பிரிக்க போகிறோம். நான் ஏற்கனவே பிரித்தது 1 முதல் 9 வரைக்கும். இந்த 1 முதல் 9 வரைக்கும் நீங்கள் பார்த்தால் அங்கு ஏதோமியருடைய இதயத்தின் நிலையை பார்க்க முடியும். You can see the condition of the heart of Edomite. அந்த ஏதோமியருடைய இருதயத்தின் நிலைமை, condition of the heart, அதை நாம் 1 முதல் 9 வரைக்கும் பார்க்கலாம். 10 முதல் 16 வரைக்கும் பார்த்தால் the crimes of their hands, அந்த ஏதோமியருடைய கரங்களின் குற்றங்கள். Not only the condition of their heart that prompted them to act in crimes, கிரியைகளிலே குற்றங்கள் புரிவதற்கு தூண்டப்படுகிறார்கள். ஆக 10 முதல் 16 crimes of their hand என்று சொல்லலாம். 17 to 21 நான் படித்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக தேவன் வழங்குகிற கன்சோலேஷன் அண்ட் காம்பன்சேஷன் அண்ட் இட்டர்னல் பிளஸிங்ஸ் உடைய ப்ராமிசஸ் அந்த பகுதியிலே நீங்கள் பார்க்க முடியும். அதாவது ஒரு வழக்கிலே குற்றம் செய்தவனுக்கு தண்டனை கொடுக்கிறார். குற்றம் செய்ததினாலே பாதிக்கப்பட்ட அந்த வாதி என்று சொல்லுகிறவருக்கு என்ன செய்கிறது? அவருக்கு இப்பொழுது நியாயம் வழங்கப்படுகிறது. அதுதான் கடைசியில 17 முதல் 21 வசனங்களிலே வாசிக்கக்கூடிய பகுதியாகும். ஆக இப்பொழுது நாம் அந்த 1 முதல் 9 வசனங்களை பார்க்க போகிறோம். தேவனுடைய வார்த்தைகளை நாம் பார்ப்போம். 1ஆம் வசனத்தில் துவங்குகிறேன். ஒபதியாவின் தரிசனம். கர்த்தராகிய ஆண்டவர் ஏதோமை குறித்து சொல்லுகிற
சொல்லுகிறது என்னவென்றால், எழும்புங்கள், அதற்கு விரோதமாய் யுத்தம் பண்ண எழும்புவோம், வாருங்கள் என்று அறிவிக்க ஸ்தானாபதி ஜாதிகளிடத்தில் அனுப்பப்படும் செய்தியை கர்த்தர் சொல்ல கேட்டோம். இதோ நான் உன்னை ஜாதிகளில் சிறுக பண்ணினேன், நீ மெத்தவும் அசட்டை பண்ணப்பட்டிருக்கிறாய். கண்மலை வெடிப்புகளாகிய உன் உயர்ந்த ஸ்தானத்திலே குடியிருந்து என்னை தரையிலே விழத் தள்ளுகிறவன் யார் என்று உன் இருதயத்தில் சொல்லுகிறவனே, உன் இருதயத்தின் அகந்தை உன்னை மோசம் போக்குகிறது. நீ கழுகை போல உயரப்போனாலும், நீ நட்சத்திரங்களுக்குள்ளே உன் கூட்டை கட்டினாலும், அவ்விடத்திலிருந்தும் உன்னை விழத் தள்ளுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ எவ்வளவாய் சங்கரிக்கப்பட்டு போனாய். திருடராகிலும் ராத்திரியில் கொள்ளை அடிக்கிறவர்களாகிலும் உன்னிடத்தில் வந்தால் தங்களுக்கு போதுமானவற்றும் திருடுவார்கள் அல்லவோ. திராட்சை பழங்களை அறுக்கிறவர்கள் உன்னிடத்தில் வந்தால் சில பழங்களை விட்டு விடுவார்கள் அல்லவோ. ஏசாவினுடையவர்கள் எவ்வளவாய் தேடி பார்க்கப்பட்டது, அவனுடைய அந்தரங்க பொக்கிஷங்கள் எவ்வளவாய் ஆராய்ந்து எடுத்துக் கொள்ளப்பட்டது. உன்னோடு உடன்படிக்கை செய்த எல்லா மனுஷரும் உன்னை எல்லை மட்டும் துரத்தி விட்டார்கள். உன்னோடு சமாதானமாயிருந்த மனுஷர் உன்னை மோசம் போக்கி உன்னை மேற்கொண்டார்கள். உன் அப்பத்தை சாப்பிட்டவர்கள் உனக்கு கீழே கண்ணி வைத்தார்கள், அவனுக்கு உணர்வில்லை. அந்நாளிலே அல்லவோ நான் ஏதோ ஞானிகளையும் ஏசாவின் பர்வதத்தில் உள்ள புத்திமான்களையும் அழிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேமானே, ஏசாவின் பர்வதத்தில் உள்ள மனுஷர் யாவரும் கொலையினால் சங்கரிக்கப்படும்படி உன் பராக்கிரமசாலிகள் கலங்குவார்கள். இந்த பகுதி வாசிக்கும் பொழுது தேவனுடைய சத்தத்தை நான் கேட்டதாக நான் உணர்கிறேன். உபதியாவின் மூலமாக கர்த்தர் பேசுகிறதை பார்க்க முடியும். இந்த இடத்திலே பகுதியில என்ன நாம் முக்கியமாய் பார்க்கிறோம் என்று சொன்னால், நான் ஏற்கனவே சொன்னேன், the condition of their heart என்று சொன்னேன். ஆனால் இந்த பகுதியிலே ஏதோமியர்களுக்கு வழங்கப்படுகிற தண்டனையினுடைய ஒரு சின்ன சித்திரத்தை அவர் காட்டுகிறார். அந்த இடத்தில் காணப்படுகிறது ஒரு சித்திரம் போல வருகிறதை நீங்கள் பார்க்க முடியும். அதாவது இப்பொழுது தீர்க்கதரிசி ஏதோ ஒரு வீடியோ கிளிப்பிங் பார்ப்பது போல அவர் பார்த்து சொல்லுகிறார். அவருடைய கண்ணெதிரே ஏதோ ஒன்று நடக்கிறது. இது வருங்காலத்தில் நடக்க போகிற விஷயம்தான். ஆனால் தீர்க்கதரிசியை பொறுத்தமட்டில் தான் இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்திலேயே ஏதோவனுடைய அழிவினுடைய ஒரு சித்திர, அதாவது அசையும் சித்திரம், ஒரு மூவி என்று சொல்லலாம். அவ்விதமாய் அவன் கண்ணெதிரே நடக்க போகிறது, நடப்பது போல தேவன் காட்டுகிறதை நீங்கள் அங்கே வாசிக்க முடியும். காரணம், பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸிலே சில காரியங்கள் தண்டனை சொல்லும் பொழுது அங்கே சொல்லப்படுகிறதை நீங்கள் கவனித்தீர்கள். ஆகவே இப்பொழுது தீர்க்க தரிசனம் தான் சொல்லுகிறார். ஆனால் தீர்க்க தரிசனம் நிறைவேறது போல அவர் பார்க்கிறார். அவர் சொல்லுகிற நேரத்திலேயே அந்த தரிசனம் எல்லாம், அந்த தண்டனை அவர் பார்க்கிற வண்ணமாக தேவன் காண்பிப்பதை நீங்கள் அங்கே வாசிக்க முடிந்தது. இந்த ஏதோமை குறித்து சில குறிப்புகளை நான் சொன்னேன். ஆனாலும் இப்பொழுது நான் சொல்ல விரும்புகிறது, ஏதோமியர்கள் ஏசாவின் சந்ததிகள் தான். தேவன் அவர்களுக்கு சேயீர் மலை நாட்டை வாக்களித்தார் என்று சொன்னால் அவர்களாக குடியேறினார்கள் என்று அவர்கள் நினைத்தார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லும் பொழுது, சேயீர் மலை நாட்டை நான் ஏசாவின் பிள்ளைகளுக்கு, சந்ததிகளுக்கு கொடுத்திருக்கிறேன். ஆகவே அவர்கள் நிலத்திலே ஒரு அடியாகிலும் உனக்கு நான் கொடுக்க மாட்டேன். நான் அவர்களுக்கு எல்லையை வகுத்து வைத்திருக்கிறேன். இதை நினைக்கும் பொழுது ஆச்சரியப்படுகிறேன். தேவன் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார். ஏசாவையும் அவர் நேசிக்கிறது போல தெரிகிறது அல்லவா. ஏசாவை நான் வெறுத்தேன், யாக்கோவை நான் நேசிக்கிறேன் என்று சொன்னவர் கூட தான் வெறுத்தவனுக்கு கூட வாழ்வாதாரத்தை கொடுப்பதை நாம் பார்க்க முடியும். நான் அவனுக்கு சேயீர் மலை நாட்டை கொடுத்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எவ்வளவு ஆச்சரியமான தேவன் நமக்கு இருக்கிறார். பிரியமானவர்களே, நாம் எதையாகிலும் சேர்த்து சம்பாதித்தோம் என்றல்ல, நாம் எதையாகிலும் வைத்திருந்தால் அது தேவன் கொடுத்த கொடை என்பதை இங்கே நாம் மறந்துவிடக் கூடாது. சேயீர் மலை நாட்டினான் அவனுக்கு கொடுத்தேன், அவனிடத்திலிருந்து ஒரு அடி கூட நீ கேட்க கூடாது, அது அவனுக்கு சொந்தமானது என்பதை கர்த்தர் சொல்லுகிறார். அவ்விதமாய் சேயீர் மலை நாட்டில் குடியிருக்கிறார்கள். இந்த மலை நாட்டை குறித்து சொல்ல வேண்டுமானால் நான் வாசித்த 3ஆம் வசனத்திலே கண்மலை வெடிப்புகளாகிய உன் உயர்ந்த ஸ்தானத்திலே குடியிருந்து, நாம் இங்கே வாசிக்கிறோம் கண்மலை
வெடிப்புகளாகிய உயர்ந்த ஸ்தானம். ஆகவே சேயீர் மலைநாட்டினுடைய ஒரு விசேஷித்த தன்மை இங்கே பார்க்கிறோம். அது கண்மலை வெடிப்புகளாகிய உயர்ந்த ஸ்தானமாயிருக்கிறது. ஏனைய சமபூமியை விட சேயீர் மலை சேயீர் தேசம் என்று சொல்லுகிறது உயர்ந்த இடமாயிருக்கிறது, கண்மலை வெடிப்புகள் நிறைந்த இடமாயிருக்கிறது என்று இங்கே நாம் வாசிக்கிறோம். இந்த தேசத்தை குறித்து பார்க்கும் பொழுது இது சிவந்த மன்னிக்கவும் சாவு கடல், டெட் சி என்ற அந்த சாவு கடலில் என்று ஏறத்தாழ 130 அல்லது அதனுடைய கொஞ்சம் தள்ளி அந்த கீழ்ப்பகுதியில தெற்கு பகுதியிலே கீழே இந்த தேசம் அமைந்திருக்கிறது. அதாவது சாவுகளிலிருந்து சற்று கீழே தென் பகுதியிலே இந்த தேசம் இருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். அந்த இடம்தான் தேவன் அவர்களுக்கு கொடுத்த அந்த தேசமாய் இருந்தது. அந்த தேசத்திலே அவர்கள் குடியிருக்கிற இடத்தை நீங்கள் இன்னும் வாசிக்க வேண்டுமானால் எரேமியாவின் புத்தகம் 49ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிப்போம். எரேமியா 49:14 இவ்விதமாய் வாசிக்கிறோம். எரேமியா 49:14 நான் வாசிக்கிறேன். எரேமியா 49 அதனுடைய 16 ஜெரமியா சாப்டர் 49 verse 16. கண்மலை வெடிப்புகளிலும் வாசம் பண்ணி மேடுகளின் உச்சியை பிடித்திருக்கிற உன்னால் என்று வாசிக்கிறோம். மேடுகளின் உச்சியை பிடித்திருக்கிறார்கள். இவர்கள் குடியிருக்கிற இடம் அந்த சாவுகடலில் நின்று தென்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சமபூமி தான். ஆனால் அந்த சமபூமியிலே உயர்ந்த மலைகள் இருக்கிறது. அதனுடைய உச்சியிலே கண்மலையிலே அமிதமாய் சிகரங்களும் பிளப்புகளும் வெடிப்புகள் இருக்கிறது. இதை அவர்கள் என்ன செய்தார்கள்? இது அவர்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கிற அரணாய் அவர்கள் மாற்றிக்கொண்டார்கள். அவர்கள் அந்த இடத்தில் குடியிருக்கிறார்கள். இந்த பட்டணத்திலே ஏதோமிலே 3 முக்கியமான நகரங்கள் இருப்பதாக நாம் பார்க்க முடியும். நாம் அதை வாசிக்க வேண்டுமானால் வசனம் நேரம் இல்லை, ஆனாலும் அந்த பகுதிகளை வாசித்தால் அந்த தேசத்திலே 3 முக்கிய பட்டணங்கள் இருப்பதாக பார்க்க முடியும். ஒன்று எரேமியா 49:7 வசனத்திலே தேமான் என்ற ஒரு வார்த்தையை வாசிக்கிறோம். தேமான் 49:7. 8ஆம் வசனத்திலே அங்கு தேதான் என்ற வார்த்தை வாசிக்கிறோம். தேதான். 13 போஸ்ரா என்று வாசிக்கிறோம். ஆகவே 3 முக்கிய நகரங்கள் இந்த ஏதோமியர்களுக்கு சொந்தமாய் இருந்தது. அந்த ஏதோம் தேசத்திலே 3 முக்கிய பட்டணங்கள். ஒன்று தேமான், இன்னொன்று தேதான், இன்னொன்று போஸ்ரா. இந்த 3 பட்டணங்களும் 3 வகைப்பட்ட நிலைமையிலே புகழ்பெற்ற பட்டணங்களாகும். நமக்கு நன்றாக தெரியும். தேமான் என்ற வார்த்தையை கேட்கும் பொழுதே யோபின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் வரும் பொழுது அங்கே வாசிக்கிறோம் தேமானியனாகிய எலிபாஸ் என்று வாசிக்கிறோம். அந்த தேமானிய எலிபாஸ் ஞானியாக இருந்ததாகவும் நாம் பார்க்க முடியும். ஆகவே தேமான் என்பது ஞானிகளின் பட்டணமாயிருந்தது, அல்லது கல்வி படித்து பட்டம் பெற்று நல்ல ஆலோசகர்கள் நிறைந்த ஒரு பட்டணமாய் அந்த தேமான் காணப்பட்டது. அங்கே தத்துவ ஞானம் என்று சொல்லலாம், அல்லது மிகப்பெரிய உலக அறிவு பெற்ற மக்களாய் இருந்திருக்கலாம். ஆகவே ஏதோமியர்கள் ஞானவான்களாய் இருந்திருக்கிறார்கள். உலக ஞானம் அவர்களுக்கு அதிகமாய் இருந்திருக்கிறது. ஒருவேளை இந்த நாட்களில் சொல்ல வேண்டுமானால் டெக்னாலஜி மற்றும் டெக்னிக்ஸ், அதே போல சயின்டிபிக் டெவலப்மெண்ட், இப்படிப்பட்ட நிறைய விஷயங்கள், அறிவியல் அந்த நாட்டிலே மிகப்பெரிய அளவுக்கு வளர்ந்திருந்ததை பார்க்க முடியும். அவர்கள் எல்லாரும் ஞானிகளாய் இருந்திருக்கிறார்கள். ஞானம் அவர்களுடைய ஒரு பெரிய பொக்கிஷமாய் வைத்திருந்தார். இரண்டாவதாக தேதான் என்று பார்த்தோமே, தேதான் ஒருவேளை அவருடைய விவசாய பூமியை காட்டலாம். அதைத்தான் திராட்சை செடிகளை குறித்து நாம் வாசித்தோம் அல்லவா? திராட்சை பழங்களை அறுக்கிறவர்கள் உன்னிடத்தில் வந்தால் என்று சொன்னால், இந்த தேதானை குறித்து நாம் எரேமியாவின் புத்தகம் 49ஆம் அதிகாரம் 8 வாசித்தோம் அல்லவா? அந்த இடத்தில் கீழே வாசித்தாலும் அதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். ஒருவேளை அது விவசாயிகள் நிறைந்த பட்டணம், அதாவது நல்ல ஃபெர்டைல் லேண்ட் அங்கு இருந்ததினாலே விவசாயம் செய்து அவர்கள் தங்களுடைய உணவுக்கான தேவைகளை தாங்களை சந்திக்கக்கூடிய தட்டுப்பாடில்லாமல் வாழ்ந்த மக்கள் என்று சொல்லலாம். உணவு விஷயத்திலே அவர்கள் பிறரை சாராமல் they were self dependent for their food என்று சொல்லலாம். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு தேசமாக இருந்திருக்கிறது. மூன்றாவது போஸ்ரா என்று சொல்லுகிற பட்டணத்தை குறித்து வாசிக்கிறோம். இந்த போஸ்ரா என்ற பட்டணமானது அது
சொல்ல வேண்டுமானால் ஆமோஸின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசித்தால், ஆமோஸ் 1:12 வாசித்து பார்த்தால் இவ்விதமாய் வாசிக்கிறோம். தேமானிலே தீ கொளுத்துவேன், அது போஸ்ராவின் அரண்மனைகளை பட்சிக்கும். ஆகவே போஸ்ராவில் அரண்மனைகள் வாசிக்கிறோம். ஆகவே இந்த தேசத்தினுடைய தலைநகராக, அரண்மனை உள்ள தேசமாக அல்லது பட்டணமாக, fortified சிட்டியாக அந்த போஸ்ரா இருந்திருக்க வேண்டும். ராஜாக்கள் குடியிருப்பு அங்கே இருந்திருக்க வேண்டும். அதே போல போர் வீரர்கள் பட்டயத்தோடு அங்கேதான் பாதுகாப்புக்கு இருந்திருக்க வேண்டும். தேசத்தினுடைய டிஃபென்ஸ் ஸ்ட்ராட்டஜி இருக்கிற இடம். அது போல அந்த போர் வீரர்கள் அரணுக்குள் பாதுகாக்கப்பட்ட இடமாய் இருந்திருக்க வேண்டும். ஆகவே போஸ்ரா முக்கியமான பட்டணம். இந்த போஸ்ராவை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமானால், அந்த போஸ்ராவுக்கு அல்லது ஏதோமுக்கு பெட்ரா என்ற பெயர் பின்னால் சொல்லப்பட்டது. அதனுடைய சரித்திர விஷயங்களுக்கு போவது ரொம்ப கடினமான விஷயம். ஆனாலும் ஒரு வார்த்தை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், 2 Kings 14:7. அங்கே நாம் இவ்விதமாய் வாசிக்கிறோம். அந்த இடத்திலே உப்பு பள்ளத்தாக்கிலே மிகப்பெரிய ஒரு போர் நடக்கிறது. அகஸ்யா என்று சொல்லுகிற அரசன் இந்த ஏதோமியரில் 10,000 பேரை கொன்று குவிப்பதை நீங்கள் பார்க்க முடியும். அந்த போர் முடிந்த பின்னதாக ஏதோமியருடைய பட்டணமாகிய சேலா, ஏதோமியர் பட்டணமாகிய சேலாவை அவன் என்ன செய்தார்? அவன் பிடித்து அதற்கு மற்றொரு பெயரை சூட்டுகிறார். யோக்தியேல் என்று சொல்லுகிற பெயரை சூட்டுகிறார். ஏதோமியருடைய பட்டணமாகிய சேலா, அதற்கு இந்த யூத ராஜா சூட்டுகிற பெயர் யோக்தியேல். யோக்தியேல் என்று சொன்னால் blessedness of God அல்லது the blessings of God, தேவனுடைய ஆசீர்வாதம் என்று சொல்லுகிறார். ஆகவே சேலா என்ற வார்த்தையின் பொருள் என்ன? சேலா என்று சொன்னால் ராக் என்பதாகும், கண்மலை என்று பொருள். ஆகவே தான் ஒபத்யா 3 வாசிக்கும் பொழுது கண்மலை வெடிப்புகளிலே இருக்கிறவர்கள் என்று வாசிக்கிறோம். ஆகவே இந்த யோக்தீம் என்று சொல்லுகிற அந்த வார்த்தையின்படி blessedness of God or this place is a blessing from God, தேவன் கொடுத்ததுதான் இந்த தேசம், இது தேவனுடைய ஆசீர்வதிக்கப்பட்ட தேசம் என்று இந்த ராஜா சொல்லும் பொழுது இவர்கள் என்ன பெயர் வைத்திருந்தார்கள்? This is our rock, நாங்கள் நம்பி இருக்கும் கண்மலை, இந்த தேசம் எங்கள் கண்மலை போல் இருக்கிறது. ஆகவே அவர்களுக்கு ராக் என்று பெயர் வைத்தார்கள். ராக் என்ற பெயர் மருவி பின்னால் வந்தது. போஸ்ராவுடைய அந்த ஏதோமுக்கு பெட்ரா என்று சொன்னால் மறுபடியும் கற்பாறை என்றுதான் பொருள். ஆகவே இந்த நிலைமையிலே இந்த தேசத்தின் மக்கள் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது சொல்லப்பட்ட விஷயம் என்ன? தேவன் அவர்களை பார்க்கிறார், அவருடைய வாழ்க்கையை பார்க்கிறார். இவர்களை குறித்து போன முறை நான் சொன்னேன், ஏதோமியர்கள் அவர்கள் பட்டயத்தையும் அதை போல விக்கிரகத்தையும் நம்பி பிழைக்கிற மக்கள் என்று நான் சொன்னேன். பட்டயத்தை நம்பும்படியாக அவனுடைய தகப்பனாகிய ஈசாக்கு அவனை ஆசீர்வதித்த பொழுது சொன்ன வார்த்தை, நீ உன் பட்டயத்தால் பிழைப்பாய். அந்த நாள் துவக்கி இந்த ஏசாவும் சந்ததிகளும் நாங்கள் இழந்து போன சேஷ்டபுத்திர பாகத்தை குறித்தோ அல்லது தெய்வீக ஆசீர்வாதத்தை குறித்தோ எங்களுக்கு கவலை இல்லை. அது இல்லாவிட்டாலும் பட்டயம் இருந்தால் போதும், பட்டயத்தால் பிழைப்போம் என்று சொல்லித்தான் இவர்களுடைய வாழ்க்கை இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. பட்டயத்தை நம்பி வாழ்கிற ஒரு கூட்ட மக்கள் தான் ஏதோமியர்கள் என்பதை கர்த்தர் பார்க்கிறார். இந்த இடத்தில் ஏதோமியருடைய அகந்தையை குறித்து கர்த்தர் கண்டதாக வாசிக்கிறோம். இப்பொழுது வாசித்த வசனத்திற்கு வருவோம். 3 கண்மலை வெடிப்புகளாகி உயர்ந்த ஸ்தானத்திலே குடியிருந்து என்னை தரையிலே விடத்தள்ளுகிறவன் யார் என்று உன் இருதயத்தில் சொல்லுகிறவனே, உன் இருதயத்தின் அகந்தை உன்னை மோசம் போக்குகிறது. கர்த்தர் இப்பொழுது இந்த ஜனத்தை பார்க்கிறார். இவருடைய அகந்தையை தான் பார்த்தார், இவருடைய இதயத்தை கர்த்தர் பார்த்தார். இதயத்தை பார்த்த பொழுது பொதுவாக முகத்தை அல்ல, உள்ளத்தை பார்க்கிற ஆண்டவர் இதயத்தை பார்த்த பொழுது ஏதோ ஒரு உள்ளத்தில் கண்ட காரியம் என்ன தெரியுமா? அகந்தை, arrogance and pride அங்கே தேவன் காண்கிறார். இவர்கள் இந்த வார்த்தையை சொன்னது வெளியே அல்ல, உச்சியில நின்று கொண்டு யாரையும் அவர்கள் அவிதமாய் சொன்னதாக பார்க்க முடியல. அவர்களுடைய அகந்தையின் குரல்
இருதயத்திலே ஒலிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இருதயத்தில் சொல்லுகிறவனே, இருதயத்தில் சொல்லுகிறவனே என்றுதான் கர்த்தர் கூப்பிடுகிறார். அப்படியானால் இந்த இதயத்தை பார்க்கிற ஆண்டவருக்கு முன்னதாக மறைந்திருக்கக்கூடிய ஒன்றுமில்லை என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இந்த அகந்தை இதயத்தில் ஆரம்பமானதற்கு என்ன காரணம்? இவர்கள் இவ்விதமாய் அகந்தையாய் பேசுகிறார்களே, இவர்கள் இப்படி பேசுவதற்கு அகந்தைக்கு என்ன காரணம்? அதை நான் பார்த்து சொல்ல போகிறேன். அகந்தையை குறித்து கர்த்தர் அருவருப்பாய் சொல்லுகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே இவருடைய இந்த அகந்தைக்கு என்ன காரணம்? அதை நான் பார்த்தால் அங்கு ஒரு 5 காரணங்களை நான் சொல்ல முடியும். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய உள்ளத்திலும் அறியாமல் அகந்தை உட்புகுந்து வரலாம். அறியாமல் அகந்தை உள்ளே பிரவேசிக்கலாம். நாம் அதற்கு பெரிய கதவை திறந்து வைத்து அகந்தையே வா என்று அழைத்தால் மட்டுமல்ல, இது ரகசியமாகவும் மெதுவாகவும் மென்மையாகவும் உள்ளே வருகிற ஒரு பெரிய இதய நோய் என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். அகந்தை இதயத்தை தொட்டது. இதயத்தில் அவன் சொல்லுகிறான், என்னை விழத்தள்ளுகிறவன் யார்? என்னை விழத்தள்ளுகிறவன் யார்? இந்த வார்த்தையினுடைய பொருள் என்ன தெரியுமா? என்னை விழத்தள்ளுகிறவன் யார் என்று கேட்டால், இங்கே யார் உண்டு என்னை தட்டி கேட்க? என்னை தட்டி கேட்க யார் உண்டு? அவருடைய உள்ளத்தின் அந்த அகந்தை. கர்த்தர் சொல்லுகிறார், அகந்தை உள்ளவனே, உன்னை கீழே இறக்க ஒருவேளை பூமியிலே ஒரு மனுஷன் கூட இருக்க மாட்டார். உன்னை இறக்குவதற்கு அவர்களால் முடியாது. உன்னுடைய அகந்தையை அடக்குவதற்கு ஒரு மனிதனாலும் முடியாது. ஆனால் அகந்தை கொள்ளுகிறவனே, உன்னை அடக்க என்னால் முடியும். என்னை விடத்தள்ளுகிறவன் யார் என்ற கேள்வியை அகங்காரத்துடன் முழக்கிற பொழுது உடனே பரலோகத்தில் நின்று ஒரு பதில் வந்ததை நாம் பார்த்தோம். என்ன வாசித்தோம்? 4ஆம் வசனத்தின் கடைசி பாகத்திலே, உன்னை விழத் தள்ளுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அகந்தைக்கு விரோதமாக முதலாவது நடவடிக்கை எடுக்குகிறவர் பூலோகத்தின் மனுஷர்கள் அல்ல, சபையின் மூப்பர்கள் அல்ல, ஊழியர்கள் அல்ல, சக சகோதரர்கள் அல்ல, பரலோகத்தின் தேவனே உன் அகந்தைக்கு விரோதமான முதல் நடவடிக்கையை, the first step will be taken by God himself against the sin called arrogance and pride. இதை நான் சொல்லும் பொழுது பயப்படுகிறேன். இன்றைக்கு அநேகர் நினைக்கிறது தங்களுக்கு அந்த அரகன்ஸ் இல்ல, நாங்கள் மிகவும் பணிந்தவர்கள் நினைக்கிறார்கள். நான் சொல்லுகிறேன், இந்த அகந்தை யாரையும் விட்டு வைத்ததில்லை என்று சொல்லுகிறார். அவ்விதமாய் அகந்தை வருவதற்கு என்ன காரணம்? கவனியுங்கள். நான் சில வசனங்களை வேகமாய் வாசித்து காண்பிக்கிறேன். முதலாவதாக, இவர்கள் குடியிருந்த இடம் அவர்களுக்கு அகந்தையை கொடுத்தது. Their own dwelling place. They thought this dwelling place is a place of safety and security. No enemy could touch us. No one can break through. We are safe because of the place where we are dwelling now. நாங்கள் தங்குகிற இடத்தினாலே நாங்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம். எவரும் எங்களை கை வைக்க முடியாது. ஆகவே நாங்கள் பாதுகாப்பாய் இருக்கிறோம். அவர்கள் குடியிருந்த இடத்தை நினைத்து அவர்கள் இப்பொழுது பெருமையாயிருக்கிறார்கள். இரண்டாவதாக நான் வாசித்த 6ஆம் வசனத்துல வாசித்த பொழுது இவ்விதமாய் வாசித்தோம். அவர்களுக்கு என்ன உண்டு? அங்கே வாசித்தோம், அந்த ஏதோமினுடைய அந்தரங்க பொக்கிஷங்கள், hidden treasures. இதை காட்டுகிறது. போஸ்ரா என்னும் அரண்மனை பட்டணத்திலே அவர்கள் தங்களுடைய சம்பத்தை எல்லாம் குவித்து வைத்திருக்கிறார்கள். சம்பாதித்த பொக்கிஷங்களை எல்லாம் சேர்த்து வைத்திருக்கிறார்கள். அரண்மனை பொக்கிஷ சாலை இப்பொழுது ஒரு வல்லரசுக்கு தேவையான அளவிற்குள்ள எல்லா சம்பத்தையும் சேர்த்து வைத்திருக்கிறார்கள். அவர்கள் they were so wealthy and rich. அவ்வளவு வசதி உள்ளவர்களாயிருந்தார்கள். அவர்களுடைய ஐஸ்வர்யம் அவர்களுக்கு அகந்தையை கொண்டு வந்ததாக நான் பார்க்க முடியும். முதல், குடியிருந்த இடத்தை குறித்துள்ள எண்ணம், நாங்கள் பாதுகாப்பாய் இருக்கிறோம். 2, எங்களுக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் பணம் இருக்கிறது. we have the power of money. ஆகவே treasures உண்டு என்று சொன்னார்கள். 3ஆவதாக அவருடைய பிரச்சனை, அதாவது அதனுடைய 7ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது, உன்னோடு உடன்படிக்கை செய்த எல்லா மனுஷரும், we have mighty friends as allies.
அதாவது எங்களுக்கு கஷ்டம் வந்தால் எங்களை பாதுகாக்க, எங்களுக்கு ஒத்தாசை செய்ய மனிதர்கள் இருக்கிறார்கள். மிகப்பெரிய தேசங்கள், வல்லரசுகள் எங்களோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார்கள். ஆகவே they were actually pride or arrogant about their friendship. அவர்களுடைய மனித பலத்தால் அவர்கள் பெருமை பாராட்டினார்கள், நண்பர்களாலே பெருமை பாராட்டினார்கள். 8வது வசனத்துக்கு வரும்போது 4வது குறிப்பை பார்க்கிறோம். 8வது வசனத்திலே இவ்விதமாய் வாசிக்கிறோம். அந்நாளில் அல்லவோ நான் ஏதோமில் உள்ள ஞானிகளையும் ஏசாவின் பார்வதத்தில் புத்திமான்களையும் அழிப்பேன். அவர்கள் தங்களுடைய ஞானத்திலே அவர்கள் பெருமையாயிருந்தார்கள். பெருமை ஞானத்தினால் வரும். அதிகமாய் கல்வி கற்றதினாலே, மற்றவருடைய அறிவியலே வளர்ந்ததினாலே அவர்கள் இப்பொழுது பெருமையாயிருக்கிறார்கள். நாங்கள் கல்வி கற்றவர்கள், ஞானிகள், பண்டிதர்கள் என்ற அந்த நிலைமையிலே எலிப்பாசை போல அந்த யோபினுடைய வாழ்க்கையிலே அதிகமாய் அவனை தேற்ற வந்தவர்கள் அப்படி உள்ளத்தை நோகடித்து விட்டு போகிறதை பார்க்க முடியும். ஞானம் எந்த அளவிற்கு, உலக ஞானம் எந்த அளவிற்கு தெய்வீக மனுஷர்களுக்கு வேதனையை கொடுக்கிறதை பார்க்க முடியும். ஆகவே பெருமை ஞானத்தின் மூலமாய் வர வாய்ப்பு இருக்கிறது என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 9வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அங்கு பராக்கிரமசாலிகள் கலங்குவார்கள். அருமையான ஏதோமியர்களுக்கு என்ன உண்டு? மிகப்பெரிய படைபலம் இருக்கிறது. காரணம், தகப்பன் சொன்னது போல பட்டயத்தை நம்பி வாழ்கிற மக்கள், பட்டயத்தால் எதையும் சாதிக்க முடியும் என்று சொல்லி மிகப்பெரிய பட்டயம் தாங்கின படைபலம் உள்ள வீரர்களை கொண்ட ஒரு நாடு அதுவாய் இருந்தது. ஆகவே அதன் அடிப்படையிலே அவர்கள் பட்டயத்தால் அவர்கள் பிழைக்க அவர்கள் பட்டயத்தை நம்பிக் கொண்டிருந்தார்கள். ஆகவே 5 குறிப்புகளை நான் சொன்னேன். ஒன்று, the place, the impregnable place of dwelling. No one can attack them. They thought they are safe. No one can reach and break them. இரண்டாவதாக நினைத்தார்கள், we have plenty of money and treasures and wealth. ஆகவே எங்களுக்கு ஒரு கஷ்டமும் வராது, எந்த சூழ்நிலையிலும் சமாளித்துக் கொள்வோம். Third, we have mighty allies. என்று சொன்னால் எங்களுக்கு நண்பர்கள் கூட்டம் இருக்கிறது. அதே போல 4வதாக எங்களிடத்தில் ஆலோசனைக்காரர் இருக்கிறது என்று சொன்னால் தேவைப்படும் பொழுதெல்லாம் சரியான கவுன்சில் கொடுப்பதற்கு எங்களுக்கு ஆட்கள் உண்டு, ஞானிகள் எங்களுக்கு உண்டு, ஞானத்தால் நாங்கள் ஜெயிப்போம் என்று அவர்கள் நினைத்தார்கள். மிலிட்டரி பவர், பட்டயம் உண்டு, ஆகவே பிழைப்போம் என்றும் நினைத்தார்கள். இவைகளெல்லாம் சேர்ந்து வந்த பொழுது அவர்களுடைய மனம் இப்பொழுது அகந்தை அடைகிறதை பார்க்க முடியும். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஐஸ்வர்யம் பெருகும் பொழுது உங்கள் மனம் அதன் மேல் வைக்க கூடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். காரணம், கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறது. இன்றைக்கு நீங்கள் குடியிருக்கக்கூடிய இடம் உங்களுக்கு பாதுகாப்பானது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். சரி, அது தேவன் தந்ததல்லவா? ஒருவேளை ஆரம்ப நாட்களிலே ஓடுபட்ட கூரை வீடுகளிலே குடியிருந்த காலம் உண்டு. இன்றைக்கு கர்த்தர் கான்கிரீட் கட்டடங்களை கொடுத்து வளாக, அதாவது மதிர் சுவர்களை எழுப்பி முன்பக்கத்தில் மிக இரும்பு கைட்டை போட்டு மிக வசதியான ஒரு வீட்டில் நாம் அமர்ந்திருக்கிறோம். எந்த பிரச்சனை நமக்கு வராது, நம்ம யாரும் ஒன்று செய்ய முடியாது. we are safe in our dwelling place என்று ஒருவேளை விசுவாசிகள் கூட நினைக்கலாம். 2, உங்களுக்கு அதிகமான நட்பு வட்டார நண்பர்கள் இருக்கிறார்கள். எங்களுடைய பேங்கு, எங்க வங்கி கணக்கிலே வசதிகள் ஏராளம், நாங்கள் நிறைய சேமித்து வைத்திருக்கிறோம். we have a very good savings என்று நினைக்கலாம். அதே போல எங்களுக்கு ஆரோக்கியம் உண்டு, எங்களுக்கு பலம் உண்டு, நாங்கள் ஜெயித்து காட்டுவோம். அவ்விதமாய் இருக்கக்கூடிய ஞானிகளை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களை கீழே இறக்குவேன். அகந்தை என்பது என்ன என்பதை ஒரு வார்த்தையில் ஒரு 3 குறிப்பை சொல்லுகிறேன். இந்த அகந்தை என்னது, என்ன செய்யும் தெரியுமா? 1, this arrogance or pride will force you to forget the giver. அகந்தை வரும் பொழுது தந்தவரை மறக்க செய்யும். This pride will force you to forget the giver of the blessing. இதுதான் முதலாவது அகந்தையினுடைய அடையாளம். தந்தவரை மறந்து விடுவோம். 2, it makes you to look down on others. நான் மேலே இருக்கிறேன், உச்சியில இருக்கிறேன், கண்மலையில் சிகரத்தில் இருக்கிறேன் என்று அங்கே நின்று பார்க்கும் பொழுது கீழே இருக்கிறவர்களெல்லாம் சிறியவர்களைப் போல, அற்பமானவர்களைப் போல கண்ணுக்கு தெரியும். பிறரை அற்பமாய் எண்ண தோன்றும். அகந்தை பிறரை அவமதிக்க செய்யும். It makes you to look down on others. 3வதாக நான் சொல்லுகிறேன்,
this will cost you or force you to challenge others. மற்றவர்களை சவால் விடுப்பீர்கள். எவன் இருக்கிறார்? அந்த அகந்தை கடைசியில செய்கிற மகா பாவத்தை நான் சொல்லுகிறேன். மற்றவர்களை தரக்குறைவாய் எண்ணுவது வேறு, ஒருவேளை தந்தவரை மறப்பது வேறு. ஆனால் கடைசியாக நெஞ்சின் அகந்தை வரும் பொழுது மற்றவர்களை பார்த்து சவால் விடுகிற அந்த அளவுக்கு போகிறதை பார்க்க முடியும். ஆக அகந்தை கொடிய பாவம் என்பதை ஞாபகப்படுத்துகிறேன். அகந்தையை முதலாவது தேவன் தண்டிப்பார் என்பதை சொன்னேன். ஆனால் அகந்தையினாலே முதலாவது தண்டிக்கப்பட்டவரும் உண்டு. அதாவது எந்த அகந்தையும் இதயத்தில் தோன்றும் பொழுதே கர்த்தர் கவனிக்கிறார். அகந்தையை தண்டித்தது போல தேவன் எந்த பாவத்தையும் தண்டித்ததில்லை. ஒரு வசனத்தை வாசித்து காண்பிக்கிறேன். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போம். 1 தீமோத்தேயு 3:6. 1 தீமோத்தேயு 3:6. அவன் இருமாப்படைந்து பிசாசு அடைந்த ஆக்கினியிலே விழாதபடிக்கு நூதன சீஷனாயிருக்க கூடாது என்று வாசிக்கிறோம். ஆகவே பிசாசு அடைந்த ஆக்கினியிலே என்று வாசிக்கிறோம். பிசாசு எதினால் ஆக்கினி அடைந்தான்? அவன் நூதன சீஷனாய் இருக்கக்கூடாது, ஊழியத்துக்கு வருகிறவன். ஆகவே அவன் என்ன செய்வான்? பிசாசு அடைந்த ஆக்கினியில் அகப்படுவதற்கு காரணம் அவன் பெருமையாயிருப்பான், அவன் அகந்தையாயிருப்பான். அப்படிப்பட்டவனை நீங்கள் நியமிக்க வேண்டாம், ஏற்றுக்கொள்ள வேண்டாம். காரணம் அவர்கள் பிசாசு அடைந்த ஆக்கினை. எதற்கு பிசாசு ஆக்கினை அடைந்தான்? நமக்கு நன்றாக தெரியும். ஏசாயா 14ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது, நான் என் சிங்காசனத்தை தேவ சிங்காசனம் மேலாக வைப்பேன். அந்த 2 வசனங்களிலே 7 times I will என்று பிசாசு சொல்லுகிறதை பார்க்க முடியும். So the sin of Lucifer is a sin of pride என்பதை அறிந்திருக்கிறோம். That is the first sin ever happened on the not on the sphere of earth but on the celestial sphere. அந்த பரலோகத்திலேயே வந்த முதல் பாவம் லூசிபருடைய பாவம். நான் சொல்லுகிறேன், அந்த இடத்துல வாசிக்கிறோம், அந்த நேரத்தில் கர்த்தர் அவனை கீழே தள்ளினார். The very moment the pride comes into his heart, God immediately put him down. அவனை கீழே தள்ளுகிறதை பார்க்க முடியும். அடுத்ததாக நாம் அறிகிற ஒரு அகந்தையினுடைய அடி வாங்கின மனுஷன் உசியா ராஜா. நான் எடுக்க நேரமில்லை. 2 நாளாகவும் 26:16 முதல் 19 வரைக்கும் அவன் கர்த்தருடைய சமூகத்திலே மனமேட்டிமையாகி என்ன செய்கிறான்? அவன் ஆசாரியர்கள் செய்ய வேண்டிய ஊழியத்தை செய்வதற்காக ஆலயத்திற்குள்ளாக அகந்தையோடும் இருமாப்போடும் பிரவேசிக்கிறான். 80 ஆசாரியர்கள் சேர்ந்து நின்று தடுத்த போதும் அவருடைய அகந்தை அடங்கவில்லை. அவனை தண்டிக்க அவர்களால் முடியாது. அவனை தடுத்து நிறுத்த 80 ஆசாரியர்களோடு முடியல. நான் சொல்லுகிறேன், யார் தடுத்தார்? பரலோகத்தின் தேவனுடைய கண்கள் அதை பார்த்த பொழுது அகந்தை கொண்டவனை அடித்தார். அவனுடைய நெற்றியிலே தொழுநோய் வந்ததாகவும் அவன் விரைந்து வெளியே போகிறதையும் பார்க்க முடியும். அகந்தையை கர்த்தர் அருவருக்கிறார். பிரியமானவர்களே, 3ஆவதாக தானியேல் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 30, 33, 37 வரைக்கும் வாசிக்கும் பொழுது அந்த இடத்திலே நெபுகாத் நேச்சாருடைய அகந்தையினுடைய அழிவை நாம் பார்க்கிறோம். அகந்தை எப்படி மனிதனை அழித்து விடும் என்பதை பார்க்கிறோம். அவன் சிங்காசனத்தை விட்டு புல்லை தின்கிற மாட்டை போல தரையில் உட்கார்ந்தான். அந்த காலங்கள் முடிகிற வரைக்கும் அவன் எப்படி அடிபட்டு அவனுடைய கேவலமான நிலைமைக்கு தள்ளப்பட்டான். இது பாபிலோன் நான் என்னுடைய பிரதாபத்திற்காக, என்னுடைய வல்லமை நிமித்தமாக நான் கட்டின பாபிலோன் அல்லவா என்று வாயிலே வார்த்தை வந்தவுடனே இதயத்தின் அகந்தையை கண்ட ஆண்டவர் அவனை அடித்தார். அவருக்கு ஒரு வருஷம் முன்னதாக இந்த தீர்க்கதரிசியாகிய தானியேல் எச்சரித்துதான் வந்தார். ஆனாலும் அவன் அதை கேட்கவில்லை. அகந்தை அடைந்தான். அதே இடத்தில் அடிக்கப்பட்டு புல்லை தின்கிற மாட்டை போல அந்த நெபுகாத் நேச்சார் மாறி போனதை நாம் பார்க்க முடியும். அடுத்த அதிகாரத்தில் தானியேல் 5ஆம் அதிகாரத்தில் இந்த நெபுகாத் நேச்சாருடைய பேரப்பிள்ளை பெல்தஷார் அவன் என்ன செய்தார்? இதையெல்லாம் அவன் அறிந்தும் மகாராஜாவாகிய தன்னுடைய தாத்தா ஒரு பெரிய கடிதத்தை எழுதி ஊரலகம் எல்லாம் அனுப்பி வைத்தாரே, அந்த கடிதத்தை அவன் அறிந்திருந்தும் கூட என்ன செய்தார்? அவன் செய்த கொடிய பாவம். அவன் தன்னை தாழ்த்தாமல் மனமேட்டுமையாகி தேவாலயத்தினின்று கொண்டு வந்த பாத்திரங்களிலே அவன் மதுபானத்தை அருந்துகிறதை பார்க்க முடியும்.
பிரபுக்களோடு மட்டுமல்ல, அவன் மனைவிகளோடும் வெப்பாட்டிகளோடும் கூட கர்த்தருடைய பாத்திரத்தினின்று அவன் குடிப்பதை பார்க்கிறோம். அதற்கு பின் என்ன செய்கிறார்? மண்ணும் மரமும் வெண்கலமுமான சிலைகளை கும்பிடுகிறார். இதை தேவன் எப்படி பொறுத்துக் கொள்வார்? உடனே அந்த அவருடைய அரண்மனை சுவற்றிலே ஒரு கையெழுத்து வந்தது. மெனே மெனே தெக்கேல் பார்சீன் என்று சொல்லுகிற கையெழுத்து. அன்று ராத்திரியிலே பெல்ஷாத்சார் கொல்லப்பட்டார். பிரியமானவர்களே, அகந்தை பொங்குமிடத்திலே ஆண்டவர் இறங்கி வருவார். மனுஷன் அதற்கு ஒருவேளை எதையும் செய்ய முடியாது. மனிதர்கள் அதை பார்ப்பதில்லை. ஆனால் ஆண்டவர் அகந்தையை பார்த்து விட்டால் அடங்கி இருக்க மாட்டார். பரலோகத்தை விட்டுவிட்டு, சிங்காசனத்தை விட்டுவிட்டு நியாயம் தீர்க்கும்படியாய் இறங்குகிறவராய் இருக்கிறார். அகந்தை உள்ளவனுக்கு, பெருமையுள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார் என்று யாக்கோபு சொல்வதை நீங்கள் வாசித்திருப்பீர்கள். ஆகவே மிகுந்த பயத்தோடு கூட இந்த காரியத்தை நான் பார்க்க வேண்டும். என் ஆண்டவரே, இது என் வாழ்விலே பிரவேசிப்பது எனக்கு தெரியாமல் போயிடக்கூடாது. கொரோனா வைரஸை நாம் வரவேற்று உபசரித்தால் அந்த கொரோனா வைரஸ் நம்மை கொல்லுகிறது. இந்த அகந்தையை நாம் வரவேற்று உள்ளே நம்மை வாழ அனுமதித்தால் இந்த அகந்தை என்னும் கொரோனா வைரஸ் நம்மை அழிப்பது உறுதி. தெய்வ மக்களே, கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, உங்கள் வாழ்க்கையிலே தேவன் தந்ததை வைத்துக் கொண்டு தேவனை மகிமைப்படுத்துங்கள், உங்களை மகிமைப்படுத்தாதிருங்கள். கிடைத்த ஆசீர்வாதங்களை வைத்து ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள், அவருக்காக வாழுங்கள். அதை வைத்துக் கொண்டு பிறரை அற்பமாய் எண்ணுவதற்கும் தங்களை உயர்த்துவதற்கும் தேவனை மறப்பதற்கும் அது ஒருபோதும் ஏதுவாக கூடாது. ஆகவே இந்த பாவம் கொடிய பாவம் என்று நான் சொல்லுகிறேன். பெல்ஷாத்சார் மட்டுமல்ல, தாவீதின் வாழ்க்கையை பார்த்தால் நேரமில்லாத வேகமாய் ஓடுகிறேன். தாவீதின் வாழ்க்கையிலே முக்கியமாக அவன் செய்த 2 தவறுகளை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது அங்கே தாவீது செய்த பாவத்தை குறித்து சொல்லுகிறான். நான் பாவம் செய்தேன், I have committed a sin என்று சொல்லுகிறான். இப்பொழுது பெத்சேபாளிடத்திலே அவன் தவறுதலாக விபிச்சாரம் செய்த காலத்திற்கு பின் 1 வருஷம் கழித்து சொல்லுகிற வார்த்தை. அதற்கு முன் அவன் அவளுடைய புருஷனையும் கொண்டு போட்டான். விபிச்சார குற்றமும் அதை போல கொலைபாதக குற்றமும் அதை போல குற்றத்தை மறைக்கிற குற்றமும் செய்த தாவீது அவன் சொல்லும் பொழுது அவன் சொன்னான், இந்த பாவம் நான் செய்தேன் என்று சொல்லுகிறான். தேவன் அதை மன்னித்ததாக வாசிக்க முடியும். ஆனால் மறுபடியுமாக தாவீது செய்த பாவம் 2 சாமுவேல் 24 தாவீது செய்த பாவத்தை குறித்து வாசிக்கிறோம். 1 நாளாகமம் 21 அந்த வார்த்தை வருகிறது. தேவனுடைய மனிதனாகிய இதயத்திற்கேற்ற தாவீது இன்னொரு பாவம் செய்தார். அது என்ன பாவம் தெரியுமா? அகந்தையின் பாவம். என்ன பாவம்? அவன் தன்னுடைய ஜனத்தை எண்ணும்படியாக பிசாசினாலே, சாத்தானாலே சோதிக்கப்பட்டான். அருமையானவர்களே, சாத்தான் உங்களை சோதிப்பது இந்த வெபிச்சாரம் வேசித்தனம் பண்ணுவதற்காக அல்ல. தாவீது தன்னுடைய சொந்த இச்சையினால் இழுப்புண்டு சோதிக்கப்பட்டார். அது கர்ப்பம் தரித்து அது பாவத்தை பிரசவித்து மரணத்தை கொண்டு வந்தது. அது தாவீது செய்த இச்சையினால் வந்த பாவம். ஆனால் அகந்தை என்னும் பாவம் இருக்கிறதே, அது சாத்தான் கொண்டு வருகிற தூண்டுதல் வருகிற பாவமாகும். ஆகவே மிக கவனமாய் இருக்க வேண்டும். இதிலே தாவீது உண்மையை ஒத்துக் கொள்ளுகிறார். which is the most severe sin என்று தாவீதிடத்தில் கேட்டால் தாவீது சொல்லுகிறார், அந்த பெத்சாபாளிடத்தில் தவறு செய்த பொழுது அவன் சொன்னான், நான் பாவம் செய்தேன், I have committed a sin. ஆனால் இங்கே அந்த தீர்க்கதரிசி வந்து தாவீதிடத்தில் சொல்லும் பொழுது தாவீது சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? அந்த இடத்துல வாசிக்கும் பொழுது, நான் பெரிய பாவம் செய்தேன், பெரிய பாவம் செய்தேன். அகந்தை என்பது விபிச்சார பாவத்தை விட மிக பெரிய பாவம். நான் பெரிய பாவத்தை செய்தேன். நான் மிகவும் புத்தியீனமாய் நடந்து கொண்டேன். I have sinned greatly and my foolishness was so great என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, தாவீது 2 பாவத்தை செய்தார். எது மோசமானது என்று கேட்டால் நாம் சொல்லுவோம் விபிச்சார பாவம், அது சரிதான். ஆனால் தேவனை பொறுத்தமட்டில் அதைவிட பெரிய பாவம் என்ன தெரியுமா? சுயத்தை உயர்த்துவது. அதன் பொருள் என்ன தெரியுமா? தேவனையே தேவையில்லை என்று சொல்வது. To be independent of God. These Edomites, they have taught the lesson of being independent of God.
உலக மக்களுக்கு ஏதோம் சொல்லுகிற பாடம் என்ன தெரியுமா? You can live or you can manage even without God. You can be independent of God. They were teaching the ability. They were telling the people of the ability to live without God. இன்னைக்கு உலகத்தில் என்ன பார்க்கிறோம்? தேவனை இந்த உலகம் எத்தனை ஆண்டுகளாக குவாரண்டைன் பண்ணி வைத்தது. கடவுளை வேண்டாம் என்று சொல்லி கடவுளை குவாரண்டைன் பண்ணினார்களே. இன்றைக்கு என்ன நடந்தது? தேவன் ஜனங்களை குவாரண்டைன் பண்ணி இருக்கிறார். தேவன் அவர்கள் அடைத்து வைத்திருக்கிறார். தேவனை வேண்டாம் என்று சொல்லி தேவனை விலகி வந்த மக்கள் இன்றைக்கு தேவனை தேடுவதற்கு ஏதுவாக இருக்கிறது. இந்த ஜனத்தின் அகந்தையை கர்த்தர் இன்றைக்கு கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறார். மனிதனுடைய அறிவு, மனிதனுடைய ஞானம், மனிதனுடைய செல்வம், அவனுடைய கல்வி, அவனுடைய வீரம், இதையெல்லாம் சேர்த்து தேவனையே அவன் கேள்வி கேட்கிற அளவுக்கு போய்விட்டான். மனிதனுடைய அகந்தையை தேவன் நிச்சயமாய் தண்டிப்பார் என்பதற்கு இது ஒரு பாடமாய் இருக்கிறது. நான் வேகமாக அந்த அடுத்த 2 குறிப்புகளை சொல்லி நிறைவு செய்ய போகிறேன். நாம் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது அங்க என்ன வாசிக்கிறோம்? நான் ஏற்கனவே சொன்னேன், முதல் பாகம் 1 முதல் 9 வரைக்கும் the condition of the heart, அந்த இதயத்தின் நிலைமையை குறித்து சொன்னேன். அது அகந்தையினால் வந்த நிலைமை. அகந்தையை தேவன் நிச்சயமாய் தண்டிப்பார் என்பதை நாம் பார்த்தோம். இப்பொழுது 10 முதல் 16 வரைக்கும் the crimes of their hands, கரங்களின் பாவங்கள், வேகமாய் நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். அங்கு 3 பாவங்களை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார். அகந்தை எங்கே கொண்டு போய்விடும்? Because of this arrogance and pride, that will take you to commit 3 different kinds of sin. 3 வகைப்பட்ட பாவங்கள் அது செய்ய தூண்டும். ஒன்று, அதனுடைய 10, 12 வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். அந்த ஒபதியாவின் புத்தகத்திலே 10, 12 வசனங்கள், தயவாக நாம் அதை வாசித்து பார்ப்போம். ஒபதியாவின் புத்தகம் 10, 12 வசனங்கள். நீ உன் சகோதரனாகி யாக்கோபுக்கு செய்த கொடுமையின் நிமித்தம் வெட்கமுனை மூடும், நீ முற்றிலும் சங்கரிக்கப்பட்டு போவாய். மறுபடியும் அதனுடைய 12வது, உன் சகோதரன் அந்நியர் வசமான நாளாகிய அவனுடைய நாளை நீ பிரியத்தோட பாராமலும், யூதபுத்திரருடைய அழிவின் நாளிலே அவர்கள் நிமித்த சந்தோஷப்படாமலும், அவர்கள் நெருக்கப்படுகிற நாளிலே நீ பெருமையாய் பேசாமலும் இருக்க வேண்டியதாய் இருந்தது. The first sin is a sin against their own brother. Sin against their brothers. இந்த ஏதோமினுடைய முதல் பாவம் ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார், இந்த இஸ்ரவேல் யாக்கோபின் சந்ததி யார் என்று உனக்கு தெரியுமா? ஒரு தாய் வயிற்றிலே பிறந்தவர்கள் நீங்கள், இரட்டை பிள்ளைகள் நீங்கள், தனித்தனியாக பிறந்தவர்கள் கூட இல்ல, அண்ணன் தம்பிகள் சொல்ல முடியாது. நீங்கள் ஒரே காலத்தில் தாய் வயிற்றில் 9 மாதம் கிடந்தவர்கள், அவர்களுடைய பிள்ளைகள். அவர்கள் யார்? உன் சகோதரன். கர்த்தர் ஏதோமிலே சொல்லுகிறார், நீ யாருக்கு விரோதமாய் கொடுமை செய்கிறாய்? யாருக்கு விரோதமாய் பட்டயத்தை உருவுகிறாய்? உன்னுடைய சொந்த சகோதரன் என்று அறிந்தும் அதை செய்து கொண்டிருக்கிறாய். 2வது பாவம் என்ன? நான் வாசிக்கிற 13ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். அதனுடைய 13ஆம் வசனத்தில் இவ்விதமாய் வாசிக்கிறோம், என் ஜனத்தின் ஆபத்து நாளிலே என்று வாசிக்கிறோம். இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த இஸ்ரவேல் மக்கள் உன் சகோதரன். ஆனால் 2வது கர்த்தர் சொல்லுகிறார், அது உனக்கு புரியலையோ, அதை நீ எடுத்துக்கொள்ளலையோ, அதை நீ அற்பமா எண்ணினாயோ, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆனால் நான் சொல்லுகிறேன், நீ யார் மேல் கையை வைக்கிறாய்? நீ யார் மேல் கையை வைக்கிறாய்? நீ யாரை பட்டயத்தினால் கருவறுக்க பார்க்கிறாய்? அவர்கள் என் ஜனங்கள். They are my people. யூத மக்களுக்கு அல்லது யாக்கோபின் சந்ததியை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், you may not respect your own brother. அதற்கு உனக்கு தண்டனை கொடுக்கிறேன். ஆனால் mind you, these people are my own people. யாரோடு விளையாடுகிறாய் என்று கர்த்தர் அவர்களை பார்த்து கேட்கிறார். 3வது பாவம், sin against God, God's own throne. அதைத்தான் 16ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், என் பரிசுத்த பர்வதத்தின் மேல், where my throne and my altar is there, there you committed adultery, there you committed this evil work என்று மதுபானம் பண்ணுகிறதை பார்க்க முடியும். தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தை தீட்டுப்படுத்துகிறவர்கள், the one who questions the authority and the sovereignty of God himself. தேவனுக்கு நேராக விரல் சுட்டி தேவனை பார்த்து நீ யார் என்று தேவனுக்கு ஆணவத்தோடு
எதிர்த்து பேசுகிற கூட்டம் இந்த ஏதோமியர்கள். 3 பாவங்களை சொன்னேன். நீங்கள் எசேக்கியேல் 35 அதிகாரம் 13 வாசித்தால் உங்களுக்கு நன்றாக தெரியும். இந்த பாவம், எனக்கு விரோதமாய் நீங்கள் பேசின வார்த்தைகளை நான் கேட்டேன். உன்னுடைய சகோதரனுக்கு விரோதமாய் பேசினாய், என் ஜனத்திற்கு விரோதமாய் பேசினாய், ஆனால் இப்பொழுது எனக்கு விரோதமாய் பேசுகிற பாவத்தை செய்கிறாய். ஆகவே 1வது பாவம் சகோதரனுக்கு விரோதமான பாவம். அன்பு சகோதரர்களே, நாம் ஒரே சக உதரத்தை சார்ந்தவர்கள் என்று சொன்னால் ஒரே வயிற்றென்று தோன்றினவர்கள் என்று நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே நம்முடைய உடன் சகோதரர்களை நாம் பகைப்பதை கர்த்தர் அருவருக்கிறார். உன்னுடைய அகந்தை இந்த பாவத்தை செய்ய தூண்டுகிறது. மற்றவர்களை கேவலமாய் எண்ணுவதற்கு காரணம் உனக்கு இருக்கக்கூடிய அகந்தை என்பதை கர்த்தர் ஞாபகப்படுத்துகிறார். ஆகவே தெய்வ மக்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய பணிவையும் வினயத்தையும் கற்றுக்கொள்ளுவோம். நாம் அவருடைய நுகத்தை எடுத்துக்கொள்வோம். அவர் சொல்லுகிறார், என்னிடத்தில் வா, நான் உனக்கு கற்றுக் கொடுக்கிறேன். எதை கற்றுக் கொடுக்கிறேன்? அறிவியல் ஞானத்தை அல்ல, பணம் சம்பாதிப்பது எப்படி என்றல்ல, நான் கற்றுக் கொடுப்பது சத்ருவை ஜெயிப்பது எப்படி என்றல்ல, மாறாக எப்படி பணிவோடு வாழ முடியும். தாழ்மையும் வினயமும் என்னிடத்தில் கற்றுக்கொள். இயேசு கிறிஸ்துவுடைய சீடர்கள் நாம் அதை கற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே நம்முடைய உடன் பிறந்த சகோதரர்களை நாம் பகைத்தால், அது எப்படிப்பட்ட வார்த்தை, நான் வேகமாய் வாசித்து முடிக்கிறேன். 1 யோவான் 3 அதிகாரம் 10 வாசிக்கும் பொழுது, if you do not love your brother, if you hate your brother, you are the son of a devil, not born again child of God. 1 John 3:10. 1 John 4:10 அது என்ன சொல்லுகிறது? சகோதரனை பகைக்கிறவன் பொய்யனாயிருக்கிறார். You are a liar. தேவனுடைய வார்த்தையை கவனியுங்கள். 1 யோவான் 2:10-11. நீ சகோதரனை வெறுத்தால், அவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யவில்லை என்றால், you are a blind man, you are குருடன். 1 John 3:14 அங்கே வாசிக்கும் பொழுது, you are a dead man, மரித்தவனை போன்றிருக்கிறாய், you are a dead man. 1 John 3:15 சகோதரனை பகைக்கிறவன் மனித கொலைபாதகன், you are a murderer. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்மோடு கூட இணைந்திருக்கக்கூடிய கர்த்தருடைய பிள்ளைகளாகிய சகோதரர்கள், அவர்கள் நம்முடைய சகோதரர்கள். ஆனால் அடுத்தது, அவர்கள் கர்த்தருடைய ஜனம். நான் இங்க சொல்ல வந்தது, நாம் நம்முடைய சகோதரர்களுக்கு விரோதமாய் தவறு செய்யும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், என் மகனை, என் கண்மணியை, உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறார், என் ஜனம் அது. காரணம் என்ன? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபை அழைத்தவன் நான், அவர்களை எகிப்தின் அடிமைத்தனத்தினின்று கொண்டு வந்தவன் நான், விடுவித்தேன், போஷித்தேன், அவர்களை கொண்டு வந்து சேர்த்தேன், அவர்களுக்காக கிரயம் கொடுத்தேன், என்னுடையவர்கள் அவர்கள், நான் விலை கொடுத்து வாங்கிய என் சொந்த ஜனம். அது மட்டுமல்ல, இவர்கள் மேசியாவின் ஜனம். காரணம், இந்த ஜனத்தின் மூலமாகத்தான் மேசியா உலகத்திற்கு வர வேண்டும். மேசியா வந்தால்தான் உலகத்திற்கு மீட்பும் ரட்சணியும் கிடைக்க போகிறது. ஏதோவர் என்ன செய்தார்கள்? மேசியாவின் ஜனத்தை கொன்றால் மேசியாவை வர தடை செய்யலாம், மேசியா பிறக்க விட முடியாதபடி இந்த ஜனத்தை அழித்தால் மேசியாவையும் அழித்து விடலாம் என்று நினைத்த சாத்தானுடைய சிந்தனை இவர்களுக்குள் காணப்பட்டது. ஆகவேதான் இயேசு குழந்தை பிறந்த பொழுது ஏதோமியனாகிய ஏரோது அன்றைக்கு இருந்து கொண்டிருந்த 2 வயதுக்கு கீழ்ப்பட்ட ஆண் குழந்தைகள் எல்லாம் கொன்று குவித்தார். ஏதோமியனுடைய கொடுங்கோல் எவ்வளவு பயங்கரமாய் இருந்தது! இயேசு குழந்தையை வாழவிடக்கூடாது, கொன்றுவிட வேண்டும், மேசியாவை அழிக்க வேண்டும் என்று நினைத்து அந்த மேசியாவுக்கு விரோதமாக அந்த பட்டயத்தை உருவினவன் ஏதோமியனாகிய ஏரோது ராஜா. அன்பான சகோதரனே, சகோதரியே, கர்த்தருடைய ஜனத்தை யார் தொட்டாலும் சொல்லுகிறேன், அவர்களை கவனிக்க ஒரு ஆள் இருக்கிறார். அவர்களுடைய இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. ஒருவேளை சவுலை போன்றவர்கள் தேவனுடைய பிள்ளைகளை தொட்ட பொழுது கர்த்தர் சொன்னார், சவுலே, சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய்? நான் எங்கே உன்னை துன்பப்படுத்தினேன்? நான் இந்த கிறிஸ்தவர்களை தான் துன்பப்படுத்துகிறேன். என் ஜனத்தை துன்பப்படுத்தும் பொழுது அது எனக்கு என்னை துன்பப்படுத்தும் சமம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகள் யார் என்று நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை சகோதரனாக நீ நினைக்காமல் அவரை அலட்சியம் பண்ணினால் கர்த்தர் தம்முடைய மகனை அவர் பாதுகாப்பார். அவன் என் மகன், அவன் என் ஜனம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 3வது பாவத்தை நான் சொன்னேன், அவர்கள் கர்த்தருடைய ஆலயத்தையே தீட்டுப்படுத்துகிறார், பரிசுத்த பர்வதத்தை தீட்டுப்படுத்துகிறார்கள். எப்படி கர்த்தர் தாங்க முடியும்? இந்த பாவத்தை கர்த்தர் எப்படி தண்டிப்பார்? நமக்கு தெரியும், இது அமலேக்கியரின் பாவம்.
கர்த்தருடைய சிங்காசனத்தை தாக்குகிறவர்கள் அமலேக்கியர்கள். அவர்கள் தேவனுடைய sovereignty கொஸ்டின் பண்ணுகிறார். Who are you, O God என்று சொல்லி தன்னுடைய ஃபிஸ்டை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி நீங்க யார் என்று ஆண்டவருக்கு சவால் விடுகிறவர்களாய் அந்த அமலேக்கில் இருந்தார்கள். அதே பாவம்தான் இவர்கள் செய்தார்கள். தேவனுக்கே விரோதமாய் செய்த பாவம். நான் சொல்லி முடிக்கிறேன். இந்த இடத்தில் கடைசியாக நான் சொன்னது ஆண்டவருடைய உண்மையை குறித்து சொல்வதற்காக நான் சொன்னேன். கடைசி பாகத்துக்கு வரும் பொழுது அதனுடைய கடைசி தொகுப்பு, அதாவது 13 முதல் 21 வரை வசனங்களை வாசிக்கும் பொழுது தேவன் இஸ்ரவேலர்களுக்கு நம்முடைய வாக்குத்தத்தை நிறைவேற்ற போகிறார். நான் உங்களுக்கு ராஜ்யத்தை ஸ்தாபிப்பேன், உங்களுக்கு நான் எல்லாவற்றையும் கொடுக்க போகிறேன். சீயோன் மலையின் மேலே நான் இந்த ராஜ்யத்தை கட்டப் போகிறேன். ஏதோமியர் அழிக்கப்படுவார்கள், ஆனால் நீங்களோ உங்கள் சொந்த தேசத்திற்கு திரும்பி வருவீர்கள். எதையெல்லாம் இழந்தீர்களோ அதையெல்லாம் நான் உங்களுக்கு திருப்பி கொடுப்பேன். எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வீர்கள். நித்திய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். நித்திய மகிழ்ச்சி உங்கள் சிரசு மேல் தங்கும். நீங்கள் என்றென்றைக்கும் என்னோடு கூட ராஜாங்கம் செய்வீர்கள். தேவராஜ்யம் உலகத்திற்கு வரப்போகிறது இஸ்ரவேல் மக்களோடு கூட. ஆனால் நம்மை அதிகமாய் ஆண்டவர் நேசித்ததினாலே அவருக்கு மனைவாட்டியாக அவரோடு கூட ராஜ்யத்தை அரசாட்சி செய்கிற ராஜாத்தியாக நாமும் அவரோடு கூட ஆளப் போகிறோம். நான் பாடினது போல, இயேசுவே உம்மை நேசிக்கிறேன், உம்முடைய நேசமுகம் என்று காண்பேனோ என்ற ஏக்கத்தோடு கூட நாம் தேவனுக்கு நம்மை ஒப்புக் கொடுப்போம். இந்த பாடத்தின் மூலமாக நம்மோடு கர்த்தர் என்ன பேசினாரோ, எதை திருத்த சொன்னாரோ அதை திருத்துவோம். Let it be for our edification, let it be for our correction, and let it be a word of consolation to all of us. இந்த வாய்ப்பை கொடுத்த கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். அதிக நேரம் கடந்து போனது என்னாலும் கூட இந்த வார்த்தையை முடிப்பதற்கு கர்த்தர் உதவி செய்தார். இதன் மூலமாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இன்னும் கர்த்தருக்கு பயம் உலகத்தில் வாழ தேவன் நமக்கு உதவி செய்யட்டும். ஆண்டவருடைய திருநாமம் மகிமைப்படுவதாக. கிருபை அவரோடு கூட இருப்பதாக. Praise be to God. Thank you once again, Brother Joseph Rajan uncle from Coimbatore, for teaching us much from the small book of Obadiah. So much is there to learn from this book of Obadiah. Now it has really motivated and helped us to go more into it in our mind and in spirit, so that in the days to come we would go into this book and devote much of our time, meditate much of our time into this book for the glory of God. Now, again, we thank each one of you for joining in and encouraging us, and you also learning very much from the Word of God, so that these words which is spoken by God would be helpful for you all throughout your life till you may go to the other shore. Now, as we go back alone or with family, because of coronavirus, the assembly activities are not there right now. When you go back alone or as a family, please dwell into such books and Obadiah and minor prophets, which we usually avoid, so that we could understand many of the hidden truths that we have to get, like the pride, which is a very great sin, and we see that has happened in the angel Lucifer, who fell down from glory, and that we see when God destroyed that angel itself. Now, for every day, we have the Bible study evening, and we request you to tune in. The same time, we will be sending you the link, and may the grace of God be with you when you tune in and learn from the Word of God. Tomorrow, God willing, we will have with us Dr. Shaiju Varghese from Stewart's Bible College, Chennai. He will be taking from the book of 1 Peter, and he has been encouraging us with very many wonderful thoughts from the Word of God in 1 Peter, and we thank God for Brother Shaiju Varghese. All videos are available in GLMK TV in YouTube. You can go there and listen to the videos, so that you can learn what you have missed. Definitely, we are not computers to register everything. We can learn, and from the verses that has been told
different scriptures. Today also we have referred to Jeremiah in case we are not noted it, and other portions of the scriptures. We can learn from the word of God with the Holy Bible in front of us and the YouTube facility that is with us and other facilities, which is electronic facilities. May the Lord God enable us to do so. Now for the closing prayer, I request Brother Titus Smith of Chennai, Brother Titus Smith of Chennai, to close in with a word of prayer. Brother Titus Smith of Okay. அன்பின் தேவனே, இந்த இரவேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த இரவேளையில் கூட உபதேயா என்ற சிறிய தீர்க்கதரிசன புஸ்தகத்திலிருந்து நாங்கள் சில காரியங்கள் கற்றுக்கொள்ளும்படியான கிருபை பாராட்டுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உபதேயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை பார்க்கும்போது ஆண்டவரே, ஒரே கருவறையில் பிறந்த பிள்ளைகள் ஆண்டவரே தன்னுடைய சகோதரர்களை மறந்தார்கள் என்று பார்க்கிறோம். ஆண்டவரே, தேவன் அதற்கு பதில் செய்தார் என்று பார்க்கிறோம். ஆண்டவரே, உயர்ந்த கண்மலையிலே குடியிருந்தார்கள், பாதுகாப்பு இருந்தது, உணவு இருந்தது, பாதுகாப்பற்றவர்களே ஒரே கருவறையில் பிறந்த மனிதர்கள் தான். ஆனால் அவர்கள் உலகத்தை விட்டு காணாமல் போனார்கள் என்று பார்க்கிறோம். அந்த இனம் பூண்டோடு அழிக்கப்பட்டதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் அந்த யாக்கோபு வம்சத்தை நினைவு கூர்ந்து ஆண்டவரே, அவர்கள் அழிந்து போனாலும் திரும்பியும் அவர்களை துளிர்விட வைத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அத்திமரம் துளிர் விட்டு இப்போது நாங்கள் யாக்கோபின் வம்சத்தாரை இப்போது கூட நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் ஏதோமியர்கள் அவர்கள் அகந்தையால் அவர்கள் அழிந்து போனார்கள் என்று பார்க்கிறோம். ஆண்டவரே, இன்னும் வேதத்திலிருந்து அதிக காரியங்களை கற்றுக்கொண்டோம். ஆண்டவரே, சாத்தான் அகந்தையினாலே அவன் பாவத்தின் தகப்பனானான் என்று பார்த்தோம். ஆண்டவரே, இன்னும் தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்திலிருந்து நேபுகாத்நேச்சார் நான் கட்டின பாபிலோன் அல்லவா என்று அவன் அகந்தையாய் எண்ணினான் என்று பார்த்தோம். ஆண்டவரே, தனி மனித வாழ்க்கையிலே நாங்கள் அகந்தை உள்ளவர்களாய் நாங்கள் அதிக நேரங்களிலே நாங்கள் காணப்படுகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் கூட அகந்தையை பூரணமாய் அகற்றி போடலும். ஆண்டவரே, எல்லாம் கர்த்தரால் வந்தது. ஆண்டவரே, கர்த்தருடைய கிருபையால் வந்தது. ஆண்டவரே, ரட்சிப்பு கர்த்தருடைய இரக்கங்களால் வந்தது. ஆண்டவரே, நான் அவருடைய பிள்ளையானன் என்றால் அவர் என்னை முன்குறித்து என்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார் என்ற சிந்தனை எங்களோடு கூட இருக்க கிருபை பாராட்டலும். ஆண்டவரே, நீர் கிருபை பாராட்டுகிறீர். ஆண்டவரே, உண்ண உணவும் உடுக்க உடையும் இருக்க இருப்பிடரும் ஆரோக்கியத்தையும் நீர் தருகிறீர் என்ற சிந்தனையோட வாழ எங்களுக்கு கிருபை பாராட்டலும். ஆண்டவரே, செய்தி கொடுத்த தாசனை கூட நீர் ஆசீர்வதித்தலும். அவர்களை அதிகமாக எடுத்து உபயோகப்படுத்துங்க நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த இணைய வழியிலே ஒருங்கிணைப்பை செய்த ஜான்சன் அங்களுக்காக கூட வருகிறோம். அவர்கள் கூட நீர் ஆசீர்வதித்தலும். இந்த வாஞ்சியை நீர் தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த இரவு நேரத்திலே நாங்கள் கடந்து செல்கிறோம். எல்லாவற்றையும் பார்த்து ஒப்படைக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் வேண்டிக் பிதாவே, ஆமென். Thank you all. God willing, we shall meet tomorrow evening. And thank you, Joseph Rajan uncle. May God be with you and God bless. Thank you all.